எனக்கு வந்து வேலைக்கு போக பிடிக்கல, அதனால நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு there are a lot of people. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு என்ன ஹிட்டாக இருக்கு, ஒரு டீ கடை நல்லா இருக்கா, அப்போ நம்ம டீ கடை வைக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு க்ளோத்திங் ஃபீல்டு நல்லா இருக்கா, ஒரு க்ளோத்திங் ஃபீல்டு வைக்கலாம். அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர உனக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு யாருமே பார்க்கறதில்ல. சரி, how to find the passion? ஸோ இந்த பேஷன் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து நான் பயங்கர பெருசாக தான் யோசிப்பேன். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் யோசிக்கவே மாட்டேன். நம்மளை சுற்றி இருக்கிறதுல 2 விஷயம் ரொம்ப நல்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்னொரு விஷயம் நல்லா செலவு பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து சேவ் பண்ண சொல்லி தரல, அந்த சேவ் பண்ண காசை யாரும் இன்வெஸ்ட் பண்ணவும் சொல்லி தரல. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதுதான் என் லைஃப், இது எனக்கு வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது, நான் சூஸ் பண்ணிட்டு இதில் இறங்க போறேன் அப்படின்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து கத்துக்கோங்கடா அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நம்பணும் ஃபர்ஸ்ட், நம்மள கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலேயே இருக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படின்னா தப்பாலாம் வந்துடக்கூடாது, உடனேலாம் வந்துடக்கூடாது. நான் ஒரு 1000 பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா நீங்க ஒரு 10 பேரை பண்ணு, அப்போ உனக்கு சின்னதாக ஒன்று கிடைக்கும். கல்யாணம்னா ஃப்ரீடம் போயிடும் அப்படின்னு உண்மையாவே போகுமா? ஹவ் இஸ் தட்? ரிஸ்க்குன்னு கிடையாது, வந்து கன்ஃபார்மாக போடணும் இவர் பண்ணது. என்னோட லைஃப் 100% கிடையாது, 99.99%. அந்த 1% தான் இவரு. So first of all, thank you so much for coming, bro. Gokul bro, Priyan and Krishna. இந்த ஒரு கான்வர்சேஷனில் நான் ஏன் வந்து உங்களை எல்லாரையுமே உள்ள இன்வைட் பண்ணேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து யூ கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். யாருமே வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம எல்லாருமே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை உருவாக்கி ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து நின்றுருக்கோம். அதுக்கான ஜேர்னின்னு ஒன்று இருக்குது, நம்ம ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம், மற்றவங்களை எஜுகேட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஒரு வே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ வெல்கம் ஆல், தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு உங்களை தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமலுமே இருக்கலாம். ஸோ ஐ வாண்ட் யூ டு இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் குட்டியா. என் பேர் கோகுல் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு 20 இயர்ஸாக ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஜென்ரலாக ஒரு ட்ரெயினராக ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் ட்ரெயினர், அதுக்கப்புறம் ஒரு கோச்சாக எவால்வ் ஆகிறதுக்கு என்னென்ன எஜுகேட் பண்ணிக்கலாம் நம்மன்றதை பார்த்துட்டு அன்னைக்கு ஒர்க் பண்ண ஜிம்மில் எனக்கு சீனியர்ஸ்லாம் கைட் பண்ண கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபிட்னஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் ஒரு ஜிம் பார்ட்னர்ஷிப்பில், அதுக்கப்புறம் இப்போ தனியாக நான் ஏவியேட்டுன்னு ஒரு ஜிம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் நந்தம்பாக்கம்ல. ப்ளஸ் ஆன்லைனில் வந்து கோ ஸ்குவாடுன்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ட்ரைனிங் த்ரூ அவுட் த வேர்ல்ட் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இதுதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். சூப்பர். பிரியன், டெல் மீ அபவுட் யூ. பிரியன். ஸோ ஹாய், பிரியந்தன் என் பேர். ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் 13 இயர்ஸ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்லோவாக ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்ற ஆசை. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். பட் அதை எங்கேயும் போய் வெளியே இருந்து வாங்கி ஆரம்பிக்கக்கூடாது ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்றது என்னோடய இன்டென்ஷனாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சேவிங்ஸை நானே ஏர்ன் பண்ணி நானே சேவ் பண்ணேன். அதை ஆரம்பித்து ஒரு க்யூரேட்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஆன்லைனில் ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போஷர் வேணும்னு ஒரு ஃபேஷன் கன்சல்டன்ட், ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் ஒரு பர்சனலாக இவருக்கு இவ்வளோ ஸ்டைலிங் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கும் போது ஓகே இவர் நல்லா தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் அதை பண்ணி க்யூரேட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஆன்லைனில் போச்சு. தென் ஸ்லோவாக ஒரு ஸ்டோர்ஸ் போட்டோம் 2021. அதுக்கப்புறம் 2nd, 3rd, 4th இப்போ ஒரு 6 ஷோரூம்ஸ் இருக்குது அக்ராஸ் சென்னை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஃபுல்லாக. சூப்பர், வெரி நைஸ். கிருஷ்ணா, எஸ் சொல்லுங்க, லைக் ஹவு டிட் யூ ஸ்டார்ட் நவ்? ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டைலிஸ்டில் ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க்காக நீங்கள் இருக்கீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி தே ஹவ் ஸ்டார்டட் தியர் ஓன் பிராண்டிங் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், டெல் மீ அபவுட் யுவர் பிராண்ட். ஹாய், என்னோட நேம் கிருஷ்ணா. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக வந்து நான் சலூன் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ நான் காலேஜ் வந்து முடிச்சுட்டு சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஜாப்லாம் வந்து எதுவுமே பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை.
ஸோ அப்போது எனக்கு என்னென்னா இந்த டெஸ்க் ஜாப் வந்து பெருசாக எனக்கு வரல, இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை. ஸோ சடனாக தான் எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் பற்றி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனேன். பட் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. ஏன்னா நம்பர் ஆஃப் பிக் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் எல்லாமே போயிட்டே இருந்தது. பட் எனக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நிறைய அப்கிரேட் கோர்சஸ்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். டைம் டியூரேஷன் போக போக என்ன ஆச்சுன்னா ஒரு சர்டன் டைமில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது சலூன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க சலூன்? காதன் ஹவுஸ் கண்ட்ரோலில் பீஸ்ட்ரின்னு ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், வெரி நைஸ். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நின்று இருக்கோம். இந்த ஒரு விஷயம் தான் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ரைங். யாருக்கு இங்கே ஆசை இல்லை, யாருக்கு இங்கே வந்து பண்ணணும்னு ஒரு வெறி இல்லை, எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒன்று பெருசாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணுறோம், ஆனால் சில பேர் தான் வின் பண்ணுறாங்க. அந்த சில பேர் வின் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்? லைக் வாட் இஸ் யோர் தாட்? லைக் வை சில பேர் மட்டும் வின் பண்ணுறாங்க, சில பேர் வின் பண்ணுறது இல்லை? இவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க? இல்லை கண்ணி, எப்போவுமே வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற விஷயம் வந்து எதுவாக வேணா இருக்கலாம், அது எனி இண்டஸ்ட்ரி எதுவாக வேணா இருக்கலாம். நான் உழைக்கிறேன்னு சொல்கிறத விட அந்த விஷயத்தை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் கற்றுக்கணும், எல்லாருமே நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ வரும்னு தெரியாது. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அது மேலே ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். நானும் பண்ணுறேன்னு பண்ணாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ண ஆரம்பிக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக அதை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணும்போது நாளைக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சடனாக வரும்போது வி ஷுட் பி கேப்பபிள். சடனாக வந்து இன்றைக்கி யோசிச்சு நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. அதுதான் என்னோட சக்ஸஸ்க்கு வந்து காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஐ டேக் அ ஓனர்ஷிப். இப்போ ஒரு ப்ராடக்ட் கூட வந்து இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து வருது, என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வேறு ஒரு லீடராக வந்து நம்ம மூவ் பண்ணும்போது தான் நாளைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால் அதை வந்து ரன் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக தெர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், எனக்கு வந்து வேலைக்கு எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதை விட எனக்கு வந்து வேலைக்கு போக பிடிக்கல, அதனால நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் வந்து சொதப்புறாங்கன்றதும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீ ஒரு இடத்துல இருக்க, நீ ஒரு இடத்துல வேலை செய்கிற, அந்த இடத்துல வேலை செய்யும் போது அந்த வேலை செய்கிற இடம் உன்னால் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் உன்னால் வெளியில் வந்து ஒன்று உருவாக்கவே முடியும். கண்டிப்பாக. உன்னால் அந்த இடத்துலையுமே ஒன்றுமே உருவாக்க முடியல, நான் ஒரு இடத்துல போய் வேலையே செய்யணுன்ற ஒரு இடத்துல நான் இல்லை அப்படின்னா உன்னால் வெளியிலையுமே போய் வேலை செய்ய முடியாது. த பிக்கெஸ்ட் எந்த இடத்துல அதிகமாக வேலை செய்வேன்னா, நீ ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் நீ கம்மியாக தான் வேலை செய்வேன். நீ பிஸ்னஸ் பண்ணாதான் நீ அதிகமாகவே உழைக்கணும். தூக்கம் இருக்காது, ரெஸ்ட் இருக்காது, அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கணும். லைக் யூ டெல் மீ ப்ரோ, லைக் வாட் இஸ் சம்திங் விச் இஸ் மேக்கிங் சம்மன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம்மன் ஹூஸ் ட்ரையிங்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீ வேலைக்கு நீ என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு கோரை ஃபிக்ஸ் பண்ணணும். அது சம்மந்தமாக நீ வேலைக்கு போகணும். நீ வேலைக்கு போகாமல் பிஸ்னஸே பண்ண முடியாது. வேலைக்கு போனால் தான் அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னே தெரியும். வேலைக்கே போகாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன், என்ன பண்ணணும்னே தெரியாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஜிம் வச்சிருக்கேன். ஜிம்முக்கு இப்போ வரவங்க ஓகே, அத்லீட்ஸ் நிறைய அத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிம் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கிடையாது. ஒன்று ரெண்டு ஓகே ஃப்ளூக் ஹிட் ஆகிடும். பட் என்னன்னா இப்போ ஒரு ஜிம்முன்னு எடுத்துட்டாலே அதில் அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, ஜென்ரல் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, பர்சனல் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அதுலேயுமே எலீட் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஜாபையுமே உனக்கு பிரிக்க தெரியும். இவங்க என்னென்ன வேலை செய்வாங்க, இதில் யார் இல்லைனாலும் அந்த வேலையை நீ செய்யணும். அதுக்கு இந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்குதுன்னா மட்டுமே தான். ஈவன் ஃப்ரம் த ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து எல்லாமே சொல்றேன், இந்த லெவல்ல இருந்து நீ க்ரோ ஆகி வந்த அப்படின்னா உன்னை எவனாலையுமே தோக்கடிக்க முடியும். கேஸ் அதுக்குன்னு வளர்ந்துட்டோன்ட்டு வேலை பார்க்காமலும் இருக்கக்கூடாது. நீ டே 1 என்ன கிரைண்ட் பண்ண, அதை கடைசி வரைக்கும் நீ ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கனா போர் அடிக்கும், காம்படிஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதுல நீ கன்சிஸ்டண்டா இருந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தா உன்னோட ஆடியன்ஸ் எப்பவுமே உங்ககிட்ட இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா காம்படிஷன்ஸ்லாம் வருவாங்க. ஏன்னா நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ எல்லாத்தையுமே பார்த்துருப்ப. நீ ஒரு ஹெல்ப்பராக இருக்கிறப்போ ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணியிருப்ப, நீ ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜராக இருக்கிறப்போ ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணியிருப்ப, நீ ஒரு ஃப்ளோர் மேனேஜராக இருக்கிறப்போ ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணியிருப்ப.
ஜென்ரலாக ஒரு ட்ரெயினராக இருக்கிறப்போ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பர்சனல் ட்ரெயினர். அதுலேருந்து நீ உன்னை எப்படி எலிவேட் பண்ணிக்கிறன்றதுல தான் இருக்கு. அங்கே அந்த ஒரு கிரவுண்ட்குள்ளே தான் உனக்கு தெரியும் நீ என்னவா ஆக போறன்றது. அதில் நீ என்ன மேக்ஸிமம் லெவலில் நீ ரீச் பண்ணிட்டனாலே போதும். அதுக்கப்புறம் நீ போயிட்டு இது எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்டனா ஆட்டோமேட்டிக்காக நீ ஒரு பிஸ்னஸை ஈஸியாக ரன் பண்ணலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு உனக்கு எத்தனை பேர் தேவைன்றது இந்த ஒரு டிராவலிங் டைமில் தான் உனக்கு தெரியுமே. அது தெரியாமல் நீ இதில் ஏதாவது ஒன்றா இருந்து ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டு நீ அந்த பிஸ்னஸை போய் ரன் பண்ணனாலுமே காலி தான் உன்னால. ஏன்னா மற்ற எந்த விஷயத்தையுமே உன்னால வந்துட்டு இல்லை ரீடே பண்ண முடியாது. அவனோட வேலை என்ன, இவனோட வேலை என்ன. ஸோ எல்லாமே நானும் அப்படிதான் ப்ரோ வந்தேன். அதனாலதான் இன்னைக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரியும், அப்படியே ஆக்சுவலி போர் அடிக்கிற விஷயத்த போர் அடிக்காம பண்ணும் போதுதான் நம்ம ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல்லா ஆகுறோம் நினைக்கிறேன். தட்ஸ் வேர் தி ரியல் சக்சஸ் இஸ். ரொம்ப 20 வருஷமா ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கப்ப எப்படி இருக்கும். பட் என்னன்னா ஓகே லெவலப் ஆகுறோமா, புரியுதா. ஒரு நார்மலான ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பர்சனல் ட்ரைனிங் வாங்கி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ட்ரைனிங் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு 18-20 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்றும் புதுசாலாம் எதுவும் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதை பொறுமையா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். அதை நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நானும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஓகே, அந்த தப்பெல்லாம் பண்ணி 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 தான் அடிபட்டு இன்னைக்கு நம்ம வந்தோம்னா ஒருத்தர் ஒரு 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 1 hourல கைட் பண்ணிடலாம். என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு கைட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஏதாவது எடுத்து ஜிம் வைக்கணும், ஏதாவது ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும் அப்படின்னா ஓகே சொல்லிடலாம், எது எது பண்ணலாம் எது. ஆனா அதை நம்ம கத்துக்கிறதுக்கு 20 வருஷம். வாட்ஸ் யார் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஈஸியாக இப்போ கேட்குறீங்களே, யார் எல்லாருமே ஒரே பிஸ்னஸ் பண்ணுறோம், யார் சக்ஸஸ் ஆகலை யார் சக்ஸஸ் ஆகலை, அது ரொம்ப ஈஸி நான் நினைக்கிறேன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, யாருக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆவான். ஏன்னா அதுதான் ரொம்ப நாள் இருக்க முடியும். அவனுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னையே எடுத்துக்கிறேன்னா, நான் ஓப்பனாக இப்போ என்னால் நான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் ஆக முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு அதில் பேஷனே எனக்கு இல்லை. எனக்கு என்னென்ன டிஷ் இருக்குன்னு கூட எனக்கு ஃப்ரெண்டில் வச்சா தெரியாது. அப்போது பிஸ்னஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம வரக்கூடாது. உனக்கு என்ன வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே இப்போது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி என்ன ஹிட்டாக இருக்குது, ஒரு டீ கடை நல்லா இருக்கா, அப்போ நம்ம டீ கடை வைக்கலாம். இன்றைக்கி ஒரு க்ளோத்திங் ஃபீல்டு நல்லா இருக்கா, ஒரு க்ளோத்திங் ஃபீல்டு வைக்கலாம். அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர உனக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு யாருமே பார்க்குறதில்ல. உனக்கு பர்சனலாக அது வருமா வராதான்னு யாரும் பார்க்குறதில்ல. அந்த உள்ளே போயிட்டு ஒரு இன்னர் செல்ஃப்குள்ளே போயிட்டு எனக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதை தெரிஞ்சு ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவன் என்றைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயமும். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து இருக்கோம், அதில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா வருது. அந்த விஷயத்தை விட்டுட்டு மற்ற சுற்றி நம்ம எந்த விஷயத்த பண்ணாலும் கடைசி வரைக்கும் நம்மளால சக்ஸஸ் ஆகவே முடியாது. அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம உள்ளே போனோம்னா வேறு யார் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாலும் நம்மளை தோக்கடிக்கவே முடியாது. நம்ம தான் அதில் கிங்காக இருப்போம். ஏன்னா அது நமக்கு வரும், பிறந்ததுலேருந்தே அது நமக்கு வரும். இப்போ சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு போய் சினிமாவில் வச்சனால தான் அவர் கிங்கே இருக்காரு. அவரை போய் செஃப் ஆக்கினா இன்னத்துக்கு அவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பாரான்னு கேட்டால் தெரியாது. அதான் உண்மை. அதே தான் நானும் சொல்கிறேன். எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன வரும்ன்றதை பார்க்கணும். இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் ட்ரெண்டில் இருக்குன்றதை பார்க்குறத விட உனக்கு என்ன வரும், அதை பிஸ்னஸாக எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு நம்ம நினச்சாலே அவன் தோக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பேஷன் இருக்கும் அதுக்குள்ளே, அவன் அதில் தோக்கவே மாட்டான் அப்படின்னு நான் ரொம்ப பிலீவ். சரி, ஹவு டு ஃபைண்ட் த பேஷன்? இப்போது உன்னோட பேஷன் ஃபேஷன், கரெக்ட். நீங்கள் ஃபிட்னஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஸ்டைலிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இதுதான் என்னோட ஃபியூச்சராக இருக்க போது, அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் நான் இதுதான் பண்ண போகிறேன்றத டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எப்படி என்னெல்லாம் கோத்ரூ பண்ணீங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போது என்னோடய லைஃப்பில் எனக்கு நடந்தது என்னென்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் கூட படித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஜி பண்ண போயிட்டாங்க. சில பேர் கேம்பஸ்லாம் கிடச்சி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, நான் யூஜி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வரும்போது யாருமே எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, இது பண்ண அது பண்ண. ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் பெருசாக கிடையாது, இன்டர்நெட்லாம் அவ்வளோ பெருசு. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த யாருமே சொல்ல வேண்டாம், நான் ஈஸியாக எங்கே என்ன நடக்குது. ஆனால் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. யாராவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் இதை படி அது படின்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ மற்றபடி நமக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதுதான் என் லைஃப். அப்படி நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் நான் சக்ஸஸ் ஆனாலும் சரி இல்லை வின் பண்ணாலும் சரி, இதுதான் என் லைஃப். அதை நான் லைஃபாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அந்த ஒரு மொமெண்ட் இது எனக்கு வருமா வராதாலாம் எனக்கு தெரியாது. நான் சூஸ் பண்ணிட்டு இதில் இறங்க போகிறேன், என் லைஃப் இதுதான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதில் நம்ம எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து சரியா வரமாட்டோம், லைஃப் போயிடும். ஸோ எல்லார் எதிர்க்குமே வந்து நம்ம நல்லா வரணுன்ற அந்த மோட்டிவேஷன் இருக்குது. நமக்கு வந்து ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷன் தான். இன்னும் பெட்டராக வந்து என்ன பண்ணலாம், என்னெல்லாம் கற்றுக்கலாம், மற்றவங்க மாதிரி நம்ம இல்லாமல் இதோட மேக்ஸிமம் கோல் என்னவா ரீச் பண்ண முடியுமோ அதை நோக்கி போயிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பண்ணணுன்றது என் மைண்டில் இல்லவே இல்லை. என்னோட ப்ரொஃபஷனில் நான் மோஸ்ட் டாப் லெவலுக்கு வரதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோல், சின்ன கோல் வச்சுட்டு ஒரு படியாக ஏறினேன். இப்போ அதை ரீச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணோம், ஓகே இதை படிக்கணுமா, இதெல்லாம் செய்யணுமா, ஓகே அந்த கோல் வந்து ரீச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஒரு கோல். ஸோ இப்படி கோல் வச்சு போகும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பர்சனல் லைஃப்பும் சரி அஃபிஷியல் லைஃப்பும் சரி டிசிப்ளினாக வச்சுக்கணும். அதாவது நம்மளை வந்து ஒரு எவ்வளோ பேர் வேணால் நம்மளை பார்க்கலாம், பட் ஆனால் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. டிசிப்ளின், இந்த பையன் நல்ல பையன் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்தாச்சும் யார்கிட்ட இருந்தாச்சும் எப்போச்சும் வரும். சரி, நம்ம எதிர்பாராத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிசிப்ளின் சொல்றீங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டிசிப்ளின் ஃபார் யூ? டிசிப்ளின் அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம செல்ஃப் தான் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் எல்லாத்துக்குமே. என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அதுதான் நான் டிசிப்ளினா வந்து ஃபீல் பண்றேன். என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டேன்னா நான் வின் பண்ணிடலாம். புரியுது. என்னோட மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணோட ஆக்ஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணணும். தட் இஸ் வாட் யூ கால் டிசிப்ளின். ஆமா, வேற எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ரோச் எதுக்குமே வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது ஈஸியாக. நான் வந்து இது இப்படிதான் நான் அப்படின்றத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே பிரியன், யூ காட் லக்கி பை ஃபைண்டிங் அ பேஷன் ஸோ early. என்னன்னா ஒரு இக்கிகைன்னு ஒரு புக் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இக்கிகை. அதில் என்னென்னா ஃபைண்டிங் அ இக்கிகைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இக்கிகையை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை சுற்றி உங்களுக்கு எல்லாமே வரும். சந்தோஷம், பணம், நிம்மதி எல்லாமே அதை சுற்றி வரும். ஆனால் இக்கிகையை ஃபைண்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க். சில பேர் 20 இயர்ஸில் ஃபைண்ட் பண்ணிடுவாங்க, சில பேர் 25 இயர்ஸில் ஃபைண்ட் பண்ணுவாங்க, சில பேர் 30 இயர்ஸில் ஃபைண்ட் பண்ணுவாங்க, சில பேர் 40-50 வருஷத்துல தான் ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நான் இக்கிகையை கண்டுபிடிச்சாதான் நான் வேலை செய்வேன்னு நினச்சி உக்காந்தாதான் பிரச்சனையே. எனக்கு வந்து when I introduced to that concept called இக்கிகை, நான் என்ன பண்ணேன், உடனே அந்த என்னோட இக்கிகை என்ன, என்னோட பர்பஸ் என்னன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். நான் தேட ஆரம்பித்த உடனே நான் எது பண்ணாலும் எனக்கு நிம்மதியே வரல. இது என்னோட இக்கிகையா, இது என்னோட இக்கிகை, இதுதான் என்னோட பர்பஸா, இதுதான் என்னோட பர்பஸா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எதுலையுமே எனக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல. அப்போ எனக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம் என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. நான் வந்து ஒரு 10 விஷயத்த போய் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் தானே எனக்கு இதுதான் வரும்னு எனக்கு தெரியும். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் என்னோட பர்பஸ் வந்து என் கையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி உட்காராது ஃபஸ்ட்டு அதுக்கு 4 விஷயம் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பர்பஸ்ன்ற விஷயத்தை நான் வந்து நான் தூக்கி போட்டேன். எனக்கு பர்பஸ் கண்டுபிடிக்கிறது இப்போ வேலை இல்லை, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் அண்ட் ஜாயினிங் அ கம்பெனி. தென் ஐ லேர்ன்டு சம்திங். என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து பிராண்டாக்ஸ் தான் ஆரம்பித்தேன். அதுதான் என்னோட பர்பஸான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. நான் போயிட்டு என்னோட மென்டர் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ஹீ டோல்டு இது வந்து உன்னோட பர்பஸ் கிடையாது, யூ ஷுட் நாட் டூ. பட் எனக்கு வேறு எதுவும் தெரியாது, என் பர்பஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பட் நான் அது பண்ணி தான் ஆகணும். இது பண்ணால் தான் என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், காசு சம்பாதிக்க முடியும், ஏதாச்சும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இறங்கி தப்பு பண்ணி கற்றுக்கோ. when you are into action, if you want to find your purpose, don't go find. if you want to find your purpose, work. உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி வருதா வரலையான்லாம் யோசிக்கக்கூடாது. இறங்கி டிசிப்ளின்டோட ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சால் பாதி வழியில் வந்து நம்ம பர்பஸ் வந்து உட்காரும். எனக்கு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்னோட பர்பஸ் வந்து ஐ வாண்ட் டு கோச் பீப்புள், ஐ வாண்ட் டு டீச் பீப்புள், ஐ கேன் ஹெல்ப் பீப்புள் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ஐ கேன் ஹெல்ப் பீப்புள் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. எனக்கு அது பாதியில் தான் தெரிஞ்சுது. எப்போனா எனக்கு ஒரு 2.5 வருஷம் ஆச்சு அது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ளே இறங்கி இதுதான் எனக்கு வருமானு தெரியாமையே நான் பண்ணும் போது, அதுவும் ரொம்ப சூப்பராக என்னோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொடுக்கும் போது தான் பர்பஸ்ன்ற ஒரு விஷயம் சைடில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் மீன்ஸ் when you are sincerely into something, even if that is not your purpose will come and say hi to you. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நம்ம எல்லா வேலையுமே பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு வந்து அந்த இதில் வந்து சூப்பர்வைசர் இந்த HR மாதிரி ஜாப் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு என்னோடய மேனேஜர் வராரு. ஆஃபீஸில் உட்காந்துட்டு பார்த்து ஒர்க் பண்ணுறேன், லேப்டாப்பில் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டார். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே எதுக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் HR நான் இங்கே தானே உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னேன். உன் ஒர்க் என்னன்னா மற்றவங்கள வேலை வாங்கணும்,
நீ வேலை வாங்கணும்னா நீ ஃபஸ்ட்டு வேலை செய்யணும் அப்படின்னாரு. நீ வேலை செய்யாமல் எப்படி வேலை வாங்குவ? நீ வேலை செஞ்சாதான் இது கரெக்டான ஒரு வேலைன்னு உனக்கு தெரியும், அதோட ஒரிஜினலான எஃபர்ட் என்னன்றது உனக்கு தெரியும். நீ அது செய்யாமல் எப்படி நீ வேலை வாங்குவேன்னு கேட்ட உடனே தான் தலையிலேயே தட்டி நீ இதை பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் SBI. ஸோ நான் பாப்கார்ன் போட்டிருக்கேன், அந்த இது கொடுத்துருக்கேன். டாய்லெட்டில் போயிட்டு டாய்லெட்டுமே நான் வந்து ஐ கிளீன்ட் இட். ஸோ இது எல்லாமே பண்ணும் போது தான் உனக்கு அந்த நீ வேலை செஞ்சாலும் வேலை வாங்குற தகுதியே வருது. கரெக்ட். நீ வேலை செய்யாமல் உனக்கு வேலை வாங்குற தகுதி வந்துருச்சுன்னு நினச்சின்னா ரிஸ்க், தி பிக்கெஸ்ட் ரிஸ்க். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு சஃபர் பிஃபோர் ஃபைண்டிங் த பர்பஸ். பர்பஸ்லாம் நம்மளை தேடி வரும். சில பேருக்கு என்ன வரும்னு தெரியும், சில பேருக்கு என்ன வரும்னு தெரியாது. அதே ஒரு ஐடியாலஜியில் தான் நானும் இருந்தேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சின்ன வயசுலேயே, ரொம்ப சின்ன வயசுலேயே 2 விஷயத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும் கேணி. ஒன்று, பேரண்ட்ஸே ஒரு இடத்துல புஷ் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேயே ஃபுட்பால் கிளாஸ் போ, கிரிக்கெட்டுக்கு போ, கோச்சிங் போ, இல்லைனா ஒரு சிங்கராக ஏதோ ஒன்று புஷ் பண்ணுவாங்க. அவன் ஒரு 5 வயசுலேருந்தே அதை பண்ணிகிட்டு இருப்பான். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் அவனுக்கு அதுதான் வரும்னு நினச்சா அவன் அதை வந்து பேஷன், அதுதான் என் பேஷன் போயிடுவான். சில பேருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் வந்து சுற்றி பார்க்கும்போது படிக்கிற பசங்களை எப்பவுமே நம்ம வந்து அடடா சூப்பராக படிக்கிறாலும் அவன் படிப்பாளிடா அவனை தள்ளி விடுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனால் அவன் கிட்டார் வாசிக்கிறான் சூப்பராக, இவன் வந்து கீபோர்டு வாசிக்கிறான். நம்ம எல்லாருமே சுற்றி ஏதோ ஒன்று பண்ணி டேலண்டடாக இருக்காங்க, நமக்கு ஒரு டேலண்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு மேஜர் ஜங்க் ஆஃப் பீப்புளை நானுமே ஒருத்தனா இருந்தேன். ஓகே, அது மாதிரி நானுமே ஃபீல் பண்ணுறேன். அதுதான். ஸோ பாடுவானுங்க, ட்ரம்ஸ் வாசிப்பானுங்க. ஆமாம், என்ன எல்லாருக்கும் ஒரு டேலண்ட். எல்லாரையும் கலாச்சிட்டு மட்டும் இருக்கோம். மேஜர் ஜங்க் ஆஃப் பீப்புள் இந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து என்ன வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். என்ன வரும் நம்ம கடைசி அப்போதான் நம்ம ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு கிட்டார் வாசிக்க வரலையே, கீபோர்டு வாசிக்க வரலையே. நல்லா படிக்கிறவனுக்கு கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் மாஸ். அந்த மாதிரி வெளியில போனா இன்னைக்கு வேணா அந்த படிச்ச பையன் பெரிய இடத்துல அன்னைக்கு என்னைக்கா நம்ம அவனை மதிச்சிருக்கோமா, டே நீ போடா இவரை சூப்பரா பாடுற நீங்க பாடுங்க அப்படின்னு அவனை சுத்தி ஒரு 10 கேர்ள்ஸ் உட்காந்துட்டு நல்லா ஜாலியா இருப்பாங்க. அப்ப நமக்கு எல்லாருமே டேலண்டடா இருக்கீங்க, நமக்கு ஒரு டேலண்ட் இல்லைன்னு யோசிக்கும் போதுதான் அப்பதான் புரிஞ்சுது நம்ம எல்லாத்தையும் ரொம்ப பெருசா பாக்குறோம்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி இன்னொருத்தர் வருவான், நீ மட்டும் இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ற, ரிப்பீட்டடா இந்த விஷயம் மட்டும் என் காதுல கேட்டுட்டே இருந்தது. நீ நல்லா ட்ரெஸ் பண்ற, நீ நல்லா ட்ரெஸ். அப்பதான் புரிஞ்சுது ஓகே பேஷன் நம்ம வந்து ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். அம்மா அப்பா எல்லாம் போய் கேட்டா டாக்டர், இன்ஜினியர் ஒன்று ஸ்டடி பேஸ்ல சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் ஒரு கிரிக்கெட்டர் ஆகிடு, ஃபுட்பால் ஆகிடு, ஒரு கீபோர்டு, அது ரொம்ப பெருசா பேசுவாங்க. என்னடா வெறும் ட்ரெஸ். ஆனா இது இவ்வளோ சின்ன விஷயத்த எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ரொம்ப பெருசா பார்க்க வேண்டாம், குப்பையிலையுமே காசு சம்பாதிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு வி டேக் இட். ட்ரெஸ்ஸு தான் நம்ம நினச்சிட்டு, நான் அன்னைக்கு ட்ரெஸ்ஸு தான் நான் அன்றைக்கி நினச்சிருந்தா இன்றைக்கி நான் இன்னொரு இடத்துல ஒரு நார்மலாக ஒர்க் தான் பண்ணிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேஷனை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண நினச்சேன்னா, சின்னதாக இருந்தாலும் எல்லாருமே ரிப்பீட்டடாக ஒரு எல்லாருக்குள்ளேயுமே 100% ஒரு டேலண்ட் இருக்கும் கேணி. அது என்னது, இட் கேன் பி எய்தர் வெரி ஸ்மால் திங் ஆர் வெரி பிகர் திங். நீ ஒரு பெரிய செஸ் ஆனந்தாவும் ஆகலாம், ஒரு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நீ பண்ணிடலாம். அது சின்னது பெருசு நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இன்னொன்று என்னென்னா கேணி, இந்த பொறுமைன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து இல்லவே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா நம்ம தாண்டி போகும்போது என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அது குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம், நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுப்போம். அப்போ அவங்க திட்டும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கணுன்ற பொறுமையில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து க்ரோ ஆகும். ஆனால் இப்போ அந்த பொறுமை யாருக்கும் இல்லை. அதே போல் வந்து இது எனக்கு வரலையா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது எனக்கு வரலையா, ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுதான் ஒரு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறாங்களே தவிர ஒரு விஷயம் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அது இன்டெப்த்தாக வந்து போகிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். உடனே ஸ்கிப் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. இது சரியா வராது, அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து பெரிய ப்ராப்ளம். டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. ஓகே பொறுமையா இது ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகுதா, இன்னொரு தடவை பண்ணலாம். ஸோ அந்த பொறுமையா நிதானமாக வந்து ஸ்டடி, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனால் தான் நம்ம வந்து லைஃப்பில் அது எதுவாக வேணா இருக்கட்டும் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். பட் இன்னைக்கு அந்த நிதானம் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா ஒன்னை விட ஒன்று பெட்டர்ன்ற ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்கு. நம்ம எனக்கு வந்து இப்போ நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், நான் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு தெரியுது நான் நல்லா பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் என் வீட்டில் சப்போர்ட் பண்ணல, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, என் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல, என்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே மதிக்கலை. இப்போ நான் இதை எப்படி வந்து நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன்? இல்லை ப்ரோ, நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு நம்ம சொல்லவே முடியாது. புரியுதா? அவங்க
உனக்கு என்ன தேவைன்றத நீ கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது தெரியுமா, அது வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிறதே அவங்க பண்ண சப்போர்ட்னாலும் தான் நான் சொல்லுவேன். அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா உனக்கு அந்த அறிவே வந்திருக்காது. நீ ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டேன், நீ காலேஜ் படிச்சிருக்க மாட்டேன். அங்க இருந்து நீ 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 ஏதாவது ஒண்ணு இது பண்ற. நான் டைரக்டர் ஆகணுன்ற எங்க வீட்டுல திருச்சியில இருக்கேன். நான் அப்போ எப்படிடா யாருக்கிட்ட போய் சேருவேன், யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதுக்கு நான் அவங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியும், தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த பேஷன் வந்துட்டு நம்ம சூஸ் பண்றதை பொறுத்து நான் ரொம்ப பெருசானா பயங்கர பெருசா தான் யோசிப்பேன். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் யோசிக்கவே மாட்டேன். எல்லா டைமுமே ரிஸ்க் எடுப்பேன், ஜெனரலா சொல்றேன். அதனால சப்போர்ட்ன்றது வந்துட்டு அவ்வளவுதான். நீ யோசிக்கிற வரைக்கும், நீ யோசிக்கிற பத்தியா, அதுதான் உனக்கு கிடைக்கிற சப்போர்ட். அதை தாண்டி நீ எடுக்கிற ரிஸ்க் தான் உன்னோட பேஷனை நோக்கி உன்னை கொண்டு போய் சேர்க்குமே. நீ எதுவுமே எடுக்கல. எனக்கு எங்க அப்பா வந்து என்னை கொண்டு போய் இந்த டைரக்டரையும் சேர்த்து உள்ள, எங்க அப்பா கொண்டு போய் என்னை ஜிம்ல சேர்த்து உள்ள, எங்க அப்பா எனக்கு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஜெனரல் நான் அப்படிதான் ப்ரோ பார்ப்பேன். நான் சப்போர்ட் பண்ணலன்றதெல்லாம் அது ஆக்சுவலா அது ஒரு மித்தாவே ஆக்கிடலான்ற. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வருஷமா அவங்க நம்மளை படிக்க வச்சுட்டாங்களே, ஒரு 20 வருஷம் ஒரு கனவு நம்ம மேலே போட்டிருப்பாங்களே. நீ போய் அவங்க கிட்ட போய் நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லி போறேன், ரொம்ப ஹாப்பியா அவரே போய் எல்லா கம்பெனிலும் வேலை இருக்கான்னு கூட கேட்க சொன்னா கேட்டுருவாரு நம்ம அம்மா அப்பா. ஆனா நம்ம போய் அவங்க நினைச்ச ஒரு டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் ஒரு 4 வேலையை தாண்டி ஒரு வேலையை போய் நம்ம சொல்லி பார்த்தா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்குல்ல, அப்போ 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வேற. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அந்த 4 பிசினஸ், அந்த 4 ஒர்க்கை தாண்டி ஒரு 10 வேலையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஓகே நீ பிகாம் முடிச்சுட்டு தாராளமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல போகலாம், இந்த மாதிரி ஒரு புது பிசினஸ் நீங்க போகலாம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. அவ்வளோலாம் அவங்களுக்கு அப்ப இருக்காது. ஸோ அவங்களே நம்ம குறை சொல்லிட முடியாது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம முதல்ல என்ன பிசினஸ் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதுல நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒர்க்கை நீ பண்ண ஆரம்பிச்சு அதில் ஒரு 4 பேர் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உனக்கு இது வருது, நீ இதை பண்ணுறா பார்த்துக்கலாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. யாருமே நம்மளை வந்து பிடிக்காத வேலையை பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு நம்ம எப்போவுமே ரொம்ப சின்ன பசங்க தான், அதுவும் இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு என்ன தெரியும், இப்போ இன்ஜினியர் அப்படி தான் அவங்க முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். லைக் நீ இப்போ எல்லாரையுமே வந்து நம்பி என்னை யாரும் சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு தான், என்னை யாரும் சப்போர்ட் பண்ணல, யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. படிக்க வச்சிட்டாங்களே, ஸ்கூல் படிக்க வச்சிட்டாங்க, காலேஜ் படிக்க வச்சு அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே எதிர்பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் நீ தான் உன்னை நான் சப்போர்ட் பண்ணிக்கணும். நீ போய் ஒரு வேலையை எடு, அந்த இண்டஸ்ட்ரியில் தான் நீ ஆக போகிறோம், ஒரு 3 இயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட் ஆகு, அதுக்கப்புறம் வந்து கேள். அதுக்கப்புறம் வந்து கேள்வி பண்ண மாட்டேன், சப்போர்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணா அதுவும் தப்பு. ஸோ கம்ப்ளைண்ட் இது நிறைய பேர் இன்னைக்குமே, நான் காலேஜ் படிக்கும் போதும் நீங்க காலேஜ் படிக்கும் போதும் அப்படி இருந்திருப்பாங்க, நம்ம காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர் இன்னைக்கு ஒரு 10 சப்போர்ட் பண்ணிருந்தா பாக்குறானுங்க எல்லாம் ஓரளவு ஓகே, ஒரு ஒர்க்ல இருக்கானுங்க. சிம்பிளா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு அப்பா அம்மா, இப்போ என் பையன் இருக்கான், என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்காக நான் 24 hours நான் அவனையே நினைச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நான் என்னை பத்தி தான் நினைப்பேன், நான் என்ன பண்ணணும், நான் எப்படி சம்பாதிக்கணும்ட்டு. அந்த மாதிரி நம்ம போய் கேட்கறோன்னும் போது ஏதாச்சும் வந்து சப்போர்ட், நம்மளை ஒருத்தன் வளர்த்து விடுவான், நம்மளை ஒருத்தன் தூக்கி விடுவான்ட்டு எவனும் வரமாட்டான். நம்மளை வளர்க்குற ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். அதுதான் நம்ம லைஃப்பை மாற்றணும்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு சில விஷயத்துங்க ரிப்பீட்டடாக பண்ணணும். நான் வந்து இது ஒரு ஹேபிட்டாக பார்க்குறேன். இந்த ஒரு ஹேபிட் வந்து என்னோட லைஃப்பை மாற்றிச்சு அப்படின்னா, வாட் இஸ் தட் ஒன் ஹேபிட் சேஞ்ச்ட் யுவர் லைஃப்? இப்போ எவ்ரி ஒன் வில் சே ஒரு ரேண்டம் ஹேபிட் சொல்லுவாங்க, டெய்லி ரொட்டீன் இல்லைனா ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ரொம்ப லிமிட்டடாக தான் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, பட் நல்லாவே ஒரு வீடு ஒரு நிறைய ஒரு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, வெல்த் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எதுவுமே க்ரியேட் பண்ண எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணாலும் நம்மளால் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. எதனாலனா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைன்னு தான். இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோட மாமா ஒருத்தர் கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேட்கும் போது அவர் இன்வெஸ்ட் பண்ணுறலாம் சொல்லிட்டார். அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் இல்லை பண்ண முடியல, அவருக்கு ஏதோ சிச்சுவேஷனில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ பிஸ்னஸ் அவர் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னு நான் அதை கிவ் அப் பண்ணல. ஸோ ஐ மேட் அன் ஹேபிட், ஒரு காசு சேர்த்து வச்சே ஆகணும், சேவ் பண்ணியே ஆகணும், சேவ் பண்ணி நம்ம காசில் எடுத்து வைக்கணும் அப்படின்றத நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினாகவும் எடுத்துகிட்டு அது ஒரு ஹேபிட்டாகவும் மாற்றிட்டேன். எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 20,000 எனக்கு சேலரி வருது, என்னோட இனிஷியல்ஸ் டைம்னா 5,000 எடுத்து வச்சிருவேன். ஸோ அந்த 5,000 நான் வந்து எடுத்து வச்சுட்டு, இல்லை 10,000 நான் எடுத்து வச்சுட்டு தான் மற்ற வேலையவே பார்ப்பேன். ஸோ அடுத்த சேலரி ஏறும் போது என்னோட சேலரி ஏறும் போதும் நான் என்னோட எக்ஸ்பென்ஸை கூட்டிக்கல.
என் எக்ஸ்பென்ஸ் அதே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி என்னோட சேவிங்ஸை தான் கூட்டிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் என்னால் ஈஸியாக வந்து சீக்கிரமாக சேர்க்க முடிஞ்சுது. இப்போ என் கூட இருக்க எல்லாருமே வந்து ஐஃபோன் வாங்குறான், நான் இப்போ ஐஃபோன் வச்சில்ல, ஒருத்தன் வந்து R15 வாங்கிட்டு கியர் பைக்கில் சுற்றிட்டு இருக்கான், இன்னொருத்தர் காரை EMIயில் போட்டு வாங்குறான். நான் அதே ஸ்கூட்டரில் அதே லைஃப்பில் தான் சுற்றிட்டு இருந்தேன். எதனாலனா நான் அந்த டெம்பரரி ப்ளஷருக்காக நான் பிளான் பண்ணல. நான் பிளான் பண்ணது பெருசு. அதுக்கு நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஹேபிட் நம்ம வச்சாதான் நம்ம லைஃப்பில் அந்த இடத்த அடைய முடியும். சும்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே ஸ்கூட்டரில் அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ எதுவுமே ஃபீல் ஆகலை, ஏன்னா என்னோட பிளான் வேறையாக இருந்தது. அப்போ நான் அதை சேவ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஒரு கடை போட்டேன். எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வராங்க, நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன், அவ்வளோதான், நான் கோவா கிளம்பி போகலாம், நான் கார் வாங்கலாம், நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன். அப்பயும் நான் அப்படி நிற்கல. அப்பயும் அதே 10,000 20,000 தான் செலவு பண்ணிட்டு திருப்பியும் சேவ் பண்ணி நான் அடுத்த ஸ்டோர் போட்டேன். திருப்பி 2 ஸ்டோரோட எக்ஸ்பென்ஸ் ப்ராஃபிட் வருது, அதையும் உள்ளே போட்டு 3rd ஸ்டோர் போட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டோருக்கும் என்னோட 2nd ஸ்டோருக்கும் 1.5 வருஷம் கேப் இருந்தது என்னோட ஏர்னிங்ஸில். 2nd ஸ்டோருக்கும் 3rd ஸ்டோருக்கும் 6 மாதம் தான் கேப். 3rd ஸ்டோருக்கும் 4th ஸ்டோருக்கும் 3 மாதம் தான் கேப். இதுதான் ஏன்னா இதுதான் காம்பவுண்டிங். இதுதான் நான் வந்து இன்னைக்கு யாருக்காவது ஒரு சஜஷன் பண்ணுங்க, நல்ல ஒரு ஹேபிட் சொல்லுங்க, நான் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா சேவ் பண்ணு. நம்மளை சுற்றி இருக்கிறதுல 2 விஷயம் ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று, எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மா அப்பாலேருந்து சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நல்லா செலவு பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2 தான் எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர யாருமே வந்து சேவ் பண்ண சொல்லித்தரல. அந்த சேவ் பண்ண காசை யாரும் இன்வெஸ்ட் பண்ணவும் சொல்லித்தரல. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற காசை எப்படி வெல்த் கிரியேஷனாக மாற்றுறதுன்னு யாரும் சொல்லித்தரல. ஸோ இதை வந்து இப்போ தான் நமக்கே ஒரு அவேர்னஸ் வருது. இதை ஒரு 20 வயசு பையனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவன் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டம் ரொம்ப ஈஸியாக போயிடுவான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சேவிங்ஸ் தான் உன்னோட ஃபஸ்ட் ஹேபிட்டாக இருக்கணும், மற்றதெல்லாம் செகண்டரி தான். உங்கள் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நான் கோத்ரூ பண்ணதுனால என்னோடய லைஃப் மாறிச்சு, அண்ட் இதுதான் என்னை உருவாக்குச்சுன்னா அது என்ன விஷயம்? எனக்கு வந்து லைஃப் மாற்றின ஒரு ஸ்பாட் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வீடை ரன் பண்ணணும், எல்லா விஷயமும் நம்ம தான் பார்க்கணும். நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க, வந்து ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க. கூட பிறந்த பிரதராக இருந்தால் கூட வந்து அந்த டைம் வந்து உட்காந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. என்னன்னா, இப்போ இதே அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 30 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 3 பேரை வேலைக்கு வச்சு கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அன்னைக்கு தான் எனக்கு வந்து புரிஞ்சது பணம் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு. ஏன்னா பணம் ஒருத்தனுக்கு கொடுக்குற தைரியத்தை வேறு யாரையும் கொடுக்க முடியாது. என் கையில் காசே இல்லை, நான் யாருக்கிட்ட இவங்கள போய் கேட்கலாமா அவங்கள போய் கேட்கலாமான்றதெல்லாம் இல்லாமல் என்கிட்ட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டைம் அது கொடுக்குற தைரியம் வந்து வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. ஸோ இன் அ மேன்ஸ் லைஃப் பணம் ரொம்ப அவசியம், பேசிக். ஓகே, இப்படி இருந்தால் தான் நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்ன? ஸோ நம்மளை வந்து ஒரு 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 மென்னா நீ வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், நீ வந்து காசு சம்பாதிக்கணும், நீ வந்து உனக்கு எப்படி இருந்தாலும் நீ வந்து உழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. லைக் அப்படி தான் இருக்கணுமா? லைக் ஹவு இட் ஷுட் பி? ஒரு மேன் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு ஒரு பாயிலிருந்து ஒரு மென்னை நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுல்ல, அது எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சர்டன் ஏஜ் தாண்டதுக்கப்புறமா நான் வந்து பாயிலேருந்து மென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். அது கிடையவே கிடையாது. அதுவே ஒரு மித்து. எனக்கு 20 வயசு ஆகிடுச்சு, நான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உனக்கு எப்போ மூளை வளருது, உனக்கு எப்போ மெச்சூரிட்டி வருது, எப்போ உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறியோ அன்றைக்கி தான் நீ ஒரு பாயிலேருந்து மேனாக மாறுற அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எ பர்சன் கேன் பிகம் எ மேன் when he is in 13 years old, or he cannot become a man if he is crossed 30+ கூட நான் நினைக்கிறேன். ஸோ அவுட்லுக்கோ இல்லை இமேஜோ முக்கியம் கிடையாது, அவங்களோட கேரக்டர் தான் வந்து ஒரு மேனை ஒரு மென்னாக மாற்றுது அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அது 13 வயசு சின்ன பையனாகவும் இருக்கட்டும், 30 வயசாக இருந்தாலும் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல கரெக்டாக, இல்லைனா வந்து உனக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீ ஒரு மேனாக நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நீ செய்கிற விஷயத்தில் வந்து நீ அங்கே எக்ஸ்பர்ட்டாக ஆகணும் அப்படின்னா ஒரே விஷயம், அவன் வந்து ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்ற அது மெச்சூரிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு மென்னாகவே கன்சிடர் பண்ணுவேன் ஜென்ரலாக. ப்ரோ, நீங்கள் வந்து நிறைய பீப்புளெலாம் ட்ரெயின் பண்ணுறீங்களா? லைக் யூ ஆர் மேக்கிங் தம் டஃபர், யூ ஆர் மேக்கிங் தம் ஸ்மார்ட்டர், யூ ஆர் மேக்கிங் தம் திங்க் லைக் தட், ரைட்? எனக்கு வந்து அதை பற்றி லைக் ஹவ் ஆர் யூ பில்டிங் அ மேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுங்கள்.
நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மேன்ன்றதை தாண்டி ஹியூமனை ஃபஸ்ட்டு ஹியூமனாக இருந்துருக்கு. மேன் உமன் அது செகண்டரி. ஹியூமன்ன்றப்ப மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோன்னா, இப்போ நீங்கள் என்னை நம்பி வரீங்கன்னா, நீங்கள் எதுக்கு வரீங்களோ நான் அப்படி தான் எடுத்துப்பேன். நீங்கள் என்னை நம்பி வரீங்க, எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சிடணும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அதை நான் ஒன்று நான் ஆக்சுவலாக சொல்லி கொடுப்பேன். அதை தான் அப்படி தான் நான் குரூமே பண்ணுவேன். என்கிட்ட வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீ எக்ஸசைஸ் பண்ணணும்னு வந்துட்ட. அதுக்கப்புறம் நீ உன்னை டிசைன் பண்ணுற. நீ உன்னை டிசைன் பண்ணிட்டனாலே ஒரு 100ல் ஒரு பையனா நீ தெரிய ஆரம்பிச்சிருவேன். ஃப்ரம் த பிகினிங் உன்னை எல்லாருமே வந்துட்டு இல்லை க்ரௌடை புல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உனக்கு தேவையானது எல்லாமே உன்னைய தேடி வரும். நீ போய் கேட்டுக்கிட்டு இருந்ததை தாண்டி உன்னைய தேடி வரும். ரெண்டாவது வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த க்ரௌட் புல்லிங் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ காலையில டைம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடணும் பிரிச்சு. தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை நிறுத்தணும். புரியுதா? தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே எப்படி சொல்றது, சேஞ்சஸ் வந்து இனிஷியலா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை நீங்க டவுன் த லைன் ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சில டிஃபரன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவர் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஷாப் டு செகண்ட் ஷாப் 1.5 வருஷம் ஆச்சு, செகண்ட் டு தேர்ட் 6 மாசம் ஆச்சு, தேர்ட் டு ஃபோர்த் 3 மாசம் ஆச்சு. அந்த மாதிரி தான் இதுலயுமே ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இதை நான் கரெக்டாக ஒருத்தவங்களுக்கும் பண்ணுறதை தான் நான் என்னோட ஃபீல்டை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துப்பேன். இதை தான் நான் என் ட்ரெயினருக்குமே சொல்லி கொடுப்பேன். நீங்கள் இதை வந்து தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு தப்பான எண்ணங்கள் இருந்தால் ஃபாலோவே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ நம்ம டீமோட ஃபாலோ உங்களுக்கு தெரியும், A to Z இருந்ததுன்னா நீ அவங்க பண்ணுறாங்க பண்ணல, ஓ வேலையை நீ பண்ணிடு. வேலையை அவங்க பண்றாங்க பண்ணல, நீ வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தனாலே எல்லாம் அவங்க ஒரு நாள் பண்ணுவாங்க. இவங்க என்னடா டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்காகவாவது ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னு. இதைதான் ஆக்சுவலா இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து பண்ணவாசி தான் நான் டெவலப் பண்ணேன்றதை நான் ரொம்ப நம்புவேன். பட் அதை தாண்டி உங்களோட டீமா இருக்கலாம், உங்க ட்ரெயினர்ஸா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து கத்துக்கோங்கடா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ப்ரோ, இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா நம்பணும். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலேயே இருக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படின்னா தப்பாலாம் வந்துடக்கூடாது, உடனே எல்லாம் வந்துடக்கூடாது. நீ பண்ணி இப்ப நான் ஒரு 1000 பேரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னா நீங்க ஒரு 10 பேரை பண்ணு, அப்போ உனக்கு சின்னதான் உனக்கு கிடைக்கும். பேட்டர்ன் பாக்குறப்ப இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மைன்யூட் சேஞ்சஸ் தான் ஒருத்தவங்களுக்குமே டிஃப்ரென்ஸை கொடுக்கும். இது ரொம்ப ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்கா போகும் ப்ரோ இந்த ஒரு ஃபீல்டே. இதை ஒருத்தவங்க எவ்வளவோ புக்ஸ் இருக்கு, எவ்வளவோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம், எவ்வளவோ பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து இந்த ஃபீல்ட் பேசிக்கா ஐடியாஸ் மட்டுமே தான் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லாருமே பெரிய கோச் ஆயிடுவாங்க, எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க, எல்லாருமே நெக்ஸ்ட் லெவல் போயிடுவாங்க. அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஐடியாவை எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் என்னோட ஃபீல்டில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வர்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே இல்லை, அத்லீட்டாக இருந்தாலுமே ட்ரெயினும் பண்ண ஆரம்பிங்க. உங்களை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. பிஸ்னஸ்குள்ளே போகணும்னா ஜிம் ஒன்று ஆரம்பிக்கணும், நீ ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்ணு, 10 லைஃப் ஸ்டைல் பீப்புள் ட்ரெயின் பண்ணு, 10 அத்லீட்டை ட்ரெயின் பண்ணு, 10 ஸ்பெஷல் பாப்புலேஷன் ட்ரெயின் பண்ணு. புரியுதா? இதுக்குள்ளே நீ போகிறப்ப நீயே உன்னை அறியாமல் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ண ஆரம்பிங்க, கத்துக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா நீ காசு வாங்கிட்டான், நாளைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டனா அது சொல்றதுக்கு உனக்கு பதில் தெரியும் அப்படின்றப்ப நீ அதுக்குள்ள எவால்வ் ஆகும். இப்படிதான் நான் எல்லாத்தையுமே க்ரூம் பண்ணுவேன். இன்னைக்கு நான்லாம் வந்து ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் ஆகுறதுக்கு 2 வருஷம் வச்சிருக்கேன். இன்னைக்கெல்லாம் வந்து 2 days தான் ஆகுது. குவாலிட்டி அப்படிதான் இருக்கும். 1.5 வருஷம், அதாவது நான் 2 வருஷம் எக்ஸாமே எழுதுனேன், இன்னைக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே ஈஸி. ரெண்டாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர ட்ரெயினர்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுறதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வராங்க, நல்ல ஃபீல்டு இது. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ட்ரெயினர்ஸே இல்லை எங்க இண்டஸ்ட்ரி. நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரியும் யார் ரியல் ட்ரெயினர்ஸே இல்லை. நான் இதுல சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செய்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள ப்ராப்பரா எஜுகேட்டடா ஸ்கில்டா வந்தாங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஆள் ரொம்ப டஃபா இருக்கு. என்னாலாம் ஹையரே பண்ண முடியல, ஏன்னா ட்ரெயினர் இல்லை. புரியுதா? எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ், என்னென்னவோ சர்டிஃபிகேட்ஸ், அதெல்லாம் தெரியல. ஒரு பேசிக்ஸ்
என்ன தேவை அப்படின்னு. ஹவு டு ட்ரெயின் சம்ஒன். நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கி வந்திருக்கோம், நம்மளை மாதிரியே இப்போ வளர்ந்து வர நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, என்ன மாதிரி இன்னொரு பர்சனை உருவாக்கி அவனையுமே நான் சர்வ் பண்ண வைக்கிறது. நான் எப்படி அந்த மாதிரி பர்சனை உருவாக்கி நான் எப்படி ட்ரெயின் பண்ண வைக்கிறது? வாட் இஸ் த சேலஞ்ச் தட் ஐ கோ த்ரூ? சரி, எனக்கு அந்த பர்சனுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை இருக்கான்னு நான் பார்ப்பேன். பொறுமை இருந்தால் தான் நாம் ஃபஸ்ட்டே வந்து டீச் பண்ண முடியும். அதுதான் நான் குவாலிட்டியாக பார்ப்பேன். அதே போல் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து கொட்டிடவும் கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து பண்ணால் மட்டும்தான். பிகாஸ் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் சொன்னோன்னா ஓகே இவ்வளோதானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம ரொம்ப வருஷமாக வந்து கஷ்டப்பட்டு அந்த எசன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். வேல்யூ தெரியாமல் அதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக பெரிய மனசு பண்ணி சரி இவங்க பண்ணலாம் அப்படின்னு போய் பண்ணோன்னா கூட they doesn't know the value of that essence. ஸோ அதை உடனே கொடுத்துடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பட் கொடுக்கணும், உடனே கொடுக்குற அளவுக்கு நான் தகுதியாக இருக்கணும்னா நான் என்ன தகுதியை வளர்த்துக்கணும்? நான் சொன்ன மாதிரி பொறுமை தான். பொறுமை, டெடிகேஷன். அந்த வேலையில் அவங்க எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்கணும். சொல்லிக் கொடுத்த விஷயத்த வந்து நல்லா பண்ணணும், டெடிகேட்டடாக இருக்கணும். புரியுது. அதில் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சொல்லி கொடுக்குறோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டுன்னு ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னா நமக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம ஒரு லெவலையே ரீச் பண்ணுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. டைரக்டா என்ன புரியுதா, இன்டர்நெட்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் எடுத்துக்கிறாங்க. இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த விஷயம் என்னன்றது தெரியும், பட் அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனா அந்த விஷயத்த மட்டும் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வந்து டைரக்டா கேட்பானுங்க. இப்போ நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு நான் லெவல் 5க்கு ஒரு ப்ரோட்டோகால் வச்சிருப்பேன். அந்த மிக்சடா இருக்கு இன்டர்நெட்ல. லெவல் 1ல இருக்கப்பவே வந்து லெவல் 5க்கான ப்ரோட்டோகால் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? டிஸ்கஸ் பண்றப்ப என்னன்னா ஓகே நான் சொல்லிடுறேன், பட் அதை நீ தாங்கணும். அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், அந்த ப்ரோட்டோகால்ஸ் ஹேண்டில் பண்ணணும். உன் மசில் அதுக்கு மெச்சூர் இருக்கும். புரியுதா? என்னன்னா அதுதான் அந்த பேசிக்ஸ் வந்து பண்றாங்க. யாருமே வந்துட்டு இன்னைக்கு டைம் அந்த பேஷன்ஸ் இல்ல. நீங்க சொன்ன உண்மை எல்லாத்துலயுமே வேணும், எதுலயுமே இல்ல. எதனாலன்னா உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க. கிடைச்சிருதுன்றத விட இல்ல, ஓ இதெல்லாம் இவங்க இதைதான் பண்றாங்களா, அவங்க அதை தான் பண்றாங்களான்னு ஒரு இல்யூஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு. நாலேஜ் இஸ் வெரி ஈஸி, நாலேஜ் இஸ் பிகமிங் வெரி ஈஸி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து ஒரு சேட் ஜிபிடியில் உட்காந்துட்டு 10 நிமிஷத்தில் நானுமே வந்து ஒரு எந்த எனி ப்ரொஃபஷன் நான் எடுத்துகிட்டு அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற டீச்சர் மாதிரியே என்ன நானே வந்து 10 விஷயங்களை பேசிட முடியும் ஈஸியாக. ஸோ ஒருத்தர் பேசுகிறார். இன்றைக்கி சோஷியல் மீடியா ட்ராப்பே அது தானே. இப்போ நம்ம ஒரு 10 விஷயத்தை பேசிட்டு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. நாலேஜை வச்சு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. ப்ராப்ளத்தை எப்போ ஃபேஸ் பண்ணலன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். அவங்க அதை கேட்டதை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். அதில் போய் நீ வேற ஒரு விஷயம் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா ஜஸ்ட் நோ த வேர்ட்ஸ், they don't know the how deep it is. அதுக்குள்ளே போய் அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியாது. யார் வேணால் இன்றைக்கி எதை வேணால் கற்றுக்கலாம். அதை கற்றுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஒரு நிமிஷத்தில் பேசிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் காட்டிட்டு போயிடலாம். ஆனால் உண்மை என்னென்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை இன்னொருத்தருக்கு போய் கரெக்டாக சேர்க்க முடியும். இல்லைனா அந்த ஜஸ்ட் நம்ம கூகுள் எவ்வளோ விஷயம் இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ ஜிம்னு இப்போ எடுத்துக்கிட்டா எல்லாமே சாட் ஜிபிடிலே இருக்கே. அப்போ அங்கேயே போய் கற்றுக்கணும், அங்கே கற்றுக்க முடியாது. அந்த பர்சனல் டச் உனக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக உன் உடம்புக்கு என்ன வரும் அப்படின்றத அது தெரிஞ்சவனால மட்டும் தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட். தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ஓவர்ரேட்டட். இன்னைக்கு சோஷியல் மீடியால யாராதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எப்படின்னா லைக் வந்து நீ சொல்ற நம்ம சொல்றோம்ல தியரிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ். யாரு ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு அவங்களோட நேர்ல போய் பேச நம்ம தெரிஞ்சது. உட்காந்து ஒரு நம்ம சோஷியல் மீடியா தான் ரொம்ப கன்சியூம் பண்றோம். உட்காந்து நம்ம பார்க்கும் போது இதில் யாரு படிச்சுட்டு வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் பேசுகிறாங்க, யாருக்கு உண்மையிலே ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணவே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். 2 பேருமே உட்காந்து ஒரே விஷயத்தை தான் பேசிடலாம். ஆனால் அது உள்ள இன்டெப்த்தாக போய் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கிறத நம்மளால கண்டுபிடிச்சி யார்கிட்ட போகிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் சொல்லுங்க. எப்படி அதை ஆக்சுவலி நான் என்ன ஒன்று சொல்லுவேன்னா, எவ்ரி ஒன் கேன் பி ஆன் சோஷியல் மீடியா. ஓகே, எவ்ரி ஒன் கேன் talk on social media.
not everyone can grow also on social media. Not everyone can sustain on social media. இது ரொம்ப ரொம்ப உண்மை. நீ வந்து வருவ, நீ வந்து ஒன்று பேசுவ, நீ வந்து 4 விஷயம் பண்ணுவ, ஆனா வளர்ந்துகிட்டே எல்லாம் இருக்க முடியாது. நீ வளர்ந்துகிட்டே இருக்கணும்னா நீ உண்மையா இருக்கணும். அதுதான் நம்ம ஒன்று சொல்லியிருப்போமே, நீ புக்கை பார்த்து படிச்சு புக்கை படிச்சுட்டு புக்கில் அந்த புக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீ முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நம்ம தனியா பேசுறப்ப பேசிடலாம் நிறைய. அதுதான் பிரதர், நீ ரொம்ப நாள் ஏமாத்த முடியாது. அதான் இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாமே இருப்பாங்க, பயங்கரமா இருப்பானுங்க. ரைட்டு, நீ இவ்வளவு பேசுறிய, என்ன பண்ணிருக்க, சரி நீ ஒண்ணு பண்ணிட்ட, இத வேற யாருக்கெல்லாம் பண்ணிருக்க, மாட்டிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மாட்டிப்பானுங்க. வேற யாருக்கு பண்ணிருக்கேன்னா, இல்ல நான் பேசிட்டு அதை பண்ணி யாரு டெவலப் பண்ணா. ஒரு சிலவங்க ஓகே, இந்த சோசியல் மீடியாவால வளர்ந்தவங்க இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் எவ்ரிபடி, எல்லாராலையெல்லாம் பண்ண முடியும். நீங்க நம்ம இந்த தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிகல் நாலேஜ் பேசிட்டு இருக்கோம். அருமையான ட்ரெயினர்லாம் இருந்தாங்க. அவங்களாம் எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டுமே. தியரிட்டிக்கல் நாலேஜ் இந்த புரியுதா, அது இந்த சொபிஸ்டிகேட்டட் டேர்ம்ஸ் வச்சுக்கிட்டு புரியுதா. இப்ப நம்ம ஒண்ணுமே கிடையாது, சஃபாரியில போயிட்டு இல்ல வாட் ஆர் தி அதர் நேம்ஸ் ஆஃப் செஸ்ட் அப்படின்னு போடுவானுங்க. ஒரு நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் ஒரு சீனை போட்டு வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அதை பண்ணல. நான் எப்பவுமே அதை பண்ணுவேன். நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா என்னைய பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். நான் எங்கேயும் எந்த சைட்ல இருந்துமே நம்மள யாரும் டச் பண்ற கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுவேன். நான் கம்ப்ளீட்லி எக்யூப்டா தான் இருப்பேன். பட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த ஆஃப்டர் கோவிட் லாக்டவுன்ல நிறைய பேர் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி, ஜென்ரலா சொல்றேன், இதுதான் கன்சுவாலாம் கிடையாது. அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய ஜிம்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க, எல்லாருமே வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த டைம் திரும்பி ரீஓபன் ஆகிறோம், எல்லாமே பெரிய பெரிய எப்எம்எஸ்எஸ் ரெண்ட் ரொம்ப ஹெவி, கொடுக்க முடியாம சஸ்டெயின் பண்ண முடியாம நிறைய பேர் க்ளோஸ் ஆனாங்க. என்னன்னா ஒரு 20 இயர்ஸ் ப்ராக்டிக்கலா ஒரு சில ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க, அவ்வளவு விஷயங்கள் தெரியும். அப்பதான் வந்திருப்பான் அந்த ஒரு 6 மாசத்துல ஒரு சில விஷயங்களை ஒருத்த படிச்சுட்டு வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா மாக் பண்ணுவான். அந்த ஒரு ப்ராக்டிக்கல் அவன் ஒரு விஷயத்த பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்பான். இதை நம்ம இது 50-50 தான். இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பட் ஆனா இதனால நிறைய நல்ல ட்ரெயினர்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. என்னன்னா அவங்களால அந்த தியரிட்டிக்கலா இப்ப செஸ்ட்னா செஸ்ட்னு சொன்னாலே தெரியும். அதுக்கு பாத்தீங்கன்னா இல்லைங்க பாருங்களா, you have to train your pecs அப்படின்னு வாடுங்க, you have to train your pectoralis major minor அப்படி இப்படின்னு அப்படின்றப்ப என்ன ஆகும், இவங்க கிட்ட இருக்கிற கிளைண்ட் இங்க போயிடும். புரியுது? ஆனா அது வரைக்கும் நிறைய விஷயம் ஜெனரலா இல்ல அப்படி. இதுதான் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவோட ஒரு எப்படி சொல்றது, இததான் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்றதும் சொல்லலாம். பட் ஆனா இதை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக முடியாது, மாட்டிப்பாடு. ஆக்சுவலி இதுல 2 விஷயம் இருக்கு ப்ரோ. நான் என்னன்னு சொல்றேன், ஒன்று வந்து சோஷியல் மீடியாவை நம்மளால அவாய்டே பண்ண முடியாது, கரெக்டா? அதாவது முன்னாடியாச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ வந்து பேஸே வந்து சோஷியல் மீடியாவை மாறிடுச்சு. அப்போ வந்து நம்ம 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று, நீ உண்மையாவே அறிவாளி, உனக்கு உண்மையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது நீ சோஷியல் மீடியாவில் காட்ட வேண்டியது உன் கடமை. உனக்கு இருக்கு, ஆனா வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து மேலே வந்துட்டாங்கன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, இல்லைன்னா எனக்கு இருக்கு நானும் இறங்கி விளையாட போறேன்னு சொல்லி வந்து யூ ஆர் கோயிங் டு டேக் ஆக்ஷனா. இப்போ வந்து உனக்கு அறிவு இருக்குன்னா அறிவு இருக்கு, பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நீ காட்டினா மட்டும்தான் உன்னை நம்புவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. பீப்புள் ஹவ் ஸ்டார்ட் சேஞ்சிங் த வே தே கன்சியூம் திங்ஸ். அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா சொல்கிறத நான் கேட்பேன், இப்போ நான் ChatGPT சொல்கிறது தானே கேட்பேன். எங்கள் அப்பா சொல்கிறது உண்மையான்னு சொல்கிறது, எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், அவர் வேற ஒரு டேட்டா கொடுத்தாரு, ChatGPTல ஒரு டேட்டா கொடுக்குதுன்னா நான் ChatGPT நம்புவேனா இல்லை நான் எங்கள் அப்பா சொல்கிறது நம்புனா ChatGPT தான் நம்புவேன். ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறாரு, என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறான் அப்படின்னா நான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறது தான் வந்து நான் நம்புவேன். அது உண்மையா பொய்யோ எனக்கு தெரியாது, ChatGPT கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற பீப்புள் வந்து சோஷியல் வேலிடேஷன் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் உண்மையாகவே அறிவாளியாக இருந்தால், உண்மையாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இறங்கி சோஷியல் மீடியா விளையாடணுன்றது தான் என்னோட. இல்லை அது கரெக்ட். கண்டிப்பாக இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா தான் மார்க்கெட்டிங். நீ யாருன்றத சோஷியல் மீடியா தான் வெளியில சொல்லவே போகும். இல்ல நான் சோஷியல் மீடியால இருக்க மாட்டேன், நான் வர மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, இதெல்லாம் உன்னை நீயே ஏமாத்த வந்தாதான் தெரியும். புரியுதா? நான் ஒண்ணு பேசிக்கா பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பாக்குறப்ப இவரோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வரப்போதான் நமக்கு ரியல் கேமா என்னன்றது தெரியுது. யார் யார் சைலண்டா
ஒண்ணுமே தெரியாம இதுல எவ்வளவு தூரம் போயிருக்கானுங்க. தப்பு கிடையாது, அவனோட க்ரோ, அவன் அந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் இதுக்குள்ள வரணும். இதுக்கப்புறம் அவாய்டே பண்ண முடியும். சோசியல் மீடியா தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. உள்ள நம்ம வந்துட்டோம்னா கெனி, வேர்ல்டு இஸ் எவால்விங், ஸோ வி ஷுட் ஆல்சோ எவால்வ். அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு டைமில் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் தான் வந்து ஒரு பூம் கொடுத்தது அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை பேர் இமெயில் படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அன்னைக்கு அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டெலிவிஷனில் ஒரு ஆட் போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் எனி டெலிவிஷன் கம்பெனி எடுத்து அதில் போடுறது தான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக இருந்ததுன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் டிவி பார்க்குறோன்னே நமக்கு தெரியாது. ஸோ வேர்ல்டு இஸ் எவால்விங் லைக் தட். அப்போது நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். இன்றைக்கி நம்ம டிவியிலேருந்து எப்பயோ சோஷியல் மீடியாவுக்கு வந்தாச்சு. இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் ஆகாது நம்ம சொல்கிறோம். நான் நினைக்கிறேன் அடுத்தது ஏஏ வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இதே மாதிரி நம்ம 4 பேர் உட்காந்து ஏஐ இல்லாம பிசினஸ் பண்ண முடியாதே அப்படின்னு தான் பேச போறோம். ஆமா ஆமா, அதுதான் உண்மை. ஏன்னா எந்த பிசினஸ் வேணா எடுத்தாலும் அது ஏஐ இல்லாம இருக்காது. நம்ம பண்ணலன்னு அர்த்தமே தவிர நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஸ்கோப் இல்லை நம்ம சொல்லிடவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இண்டஸ்ட்ரி எடுத்தா, ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும், எல்லாம் டெக்கு பாது. ஏன்னா எல்லாமே இப்படி தான் ஆரம்பிச்சது. டிவி இருக்கும்போது எதுக்கு டிவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு டிவி இல்லாத வீடே இல்லை. அந்த மாதிரி ஒரு எல்லாமே இனிஷியலாக வரும்போது யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. கடைசியில் ஒரு 10 வருஷம் கழிச்சு போகும்போது அது இல்லாமல் வாழவே முடியாது. அது இல்லாமல் அதே தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சோஷியல் மீடியா நினைக்கிறேன். நான் கியூரேட் ஆரம்பிக்கும் 2020 இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் வந்தேன். எனக்கு தெரியல, ஒரு சோஷியல் மீடியா இல்லாமல் ஒரு வெஸ்ட் மாம்பலம் சந்தில் இருந்த என் கடையை பல்லாவரத்தில் இருக்கவனுக்கு எப்படி தெரிய வச்சிருப்பேன்? அதுதான் என்னோட கேள்வி. நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் குட்டியாக ஓப்பன் பண்ண கடையை பல்லாவரத்துலேருந்து ஒருத்தன் வந்தேன்னு சொல்கிறான், பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தன் வந்தேன்னு சொல்கிறான், செங்கல்பட்டுலேருந்து ஒருத்தன் வந்தேன்னு சொல்கிறான். எப்படி வந்தா? நான் கடை வந்து ஓப்பன் பண்ணது Jan 1, 2020. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆன்லைனில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டேன். நீ யோசிச்சு பாரு, கடை ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் டே அவ்வளோ பேர் கடைக்குள்ளே வராங்க. எப்படி வந்தாங்க? இன்னைக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? இன்னைக்கு அன்னோன் பர்சன், யாரோ ஒரு ரேண்டம் ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணால் கூட ஒரு 20 இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 20 இன்ஃப்ளூயன்சரையும் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம்னா அது அப்படியே ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிடும். நீ கடை ஓப்பன் பண்ணும்போது ஒரு 1000 பேர் உள்ள கொண்டு வந்துடலாம். 6 இயர்ஸ்க்கு பிஃபோர் நம்ம அதை பண்ணலை. அப்போ இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. அன்னைக்கு எப்படி அன்னைக்கு இதே சோஷியல் மீடியா தான் என்னன்னு சென்னையில் இருக்க எல்லாரையுமே கடைக்கு வர வச்சுது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கேம் இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி மூவ்ட் ஃபார்வர்ட். அடுத்து ஏஐக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம அடாப்ட் பண்ணாட்டி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஃபீல்டுக்குள்ள அது இல்லைன்னு. நம்ம பண்ணலை, நம்மளும் அதை பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப இன்னைக்கு நீ யோசிச்சு பாரு, இன்னைக்கு ஏஐ இல்லாமல் நம்மளே இல்லை. சாட் ஜிபிடி பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு யாரு, நான் கேட்குறேன், யார் இன்னும் கூகுளில் போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறோம்? யார் கூகுள் குரோமில் போயிட்டு ஒரு டவுட்னா நம்ம அதில் கேட்குறோம். இவ்வளோ வருஷம் நம்ம அப்படி தானே வளர்ந்தோம். இப்போ நம்ம அப்படி வளரலையே. We are changing, so that's what I'm saying. World is evolving, we are also evolving. என்னதான் நம்ம எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் என்ன உருவாகுதோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு நம்ம சர்வை பண்ண முடியும். இல்லனா லைக் எனிவேஸ் we will gonna be field correct. எத்தனை பேர் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்காங்க. சஸ்டெயின் பண்றவங்க தான் வந்து உண்மையாவே வெரி சக்சஸ்ஃபுல். கிருஷ்ணா, நீங்கள் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு அப்புறம் வாட் இஸ் த டிஸ்ரப்ஷன் யூ டிட் இன் தி மார்க்கெட்? என்ன நான் யோசிச்சது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்போ சலூன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஹேர் கட் வீடியோஸ், கலர் வீடியோஸ் எல்லாமே போடுறாங்க. அதே தான் நானும் போட்டுருந்தேன். பட் மற்றவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய படிச்சிருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில். வீடு ஃபுல்லாக அவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் வந்து இப்போ நான் ட்ரைனராக இருந்தால் கூட நான் டீச் பண்ணலாம். பட் இன் சலூனில் என்னோட சலூனுக்குள்ளே இருக்க பசங்களை நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் திங்ஸை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஒரு தனியாக ஒரு இன்னொரு ட்ராக்ல போய் பார்க்கணும் போது தான் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து சக்ஸஸ் பண்ணோம். பட் நான் பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஹேர் ட்ரெஸ்ஸிங்னா முடி வெட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் அவ்வளோதான் தெரியும். பட் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு புரிய வச்சது என்னோட சக்சஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகுது. ஓகே, இவ இந்த இடத்துக்கு போனா இவருக்கு வந்து தெரியுது என்ன பண்ணணும்னு தெரியுது, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியுது. அவர் வந்து நமக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாரு. இப்போ சலூன்ஸ்ல போனோம்னா ஒரு பிக்சரை காமிச்சு இந்த ஹேர் கட் பண்ணுங்க, அது எனக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா, எனக்கு என்ன கரெக்டா இருக்கு, என் ஃபேஸ் ஷேப் என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது இண்டஸ்ட்ரியை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் என்ன மாதிரி இப்போ சில பேர் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உண்மையான விஷயத்த வந்து சொன்னா போதும்.
சும்மா வந்து ஒரு 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 ஷோ காட்டாம என்ன ரியலா வந்து தேவைப்படுதோ அதை சொன்னா நல்லா இருக்கும். ரைட். நீங்கள் எப்படி உங்களோட இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தீங்க? லைக் நீங்கள் ரொம்ப லைக் யூ ஸ்டார்டட் வெரி ஏர்லின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? என்னோட ஜேர்னி நான் எல்லாமே வந்து டு பி ஃப்ராங்க் சொல்லிட்டு நான் எனக்காக தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த சினிமா, அந்த டைரக்ஷன், சினிமான்ற ஒரு ஆசை இருந்தவசி நான் அது எல்லாத்தையுமே நான் என்னோட ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் எப்படிலாம் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரானுங்க, இப்போ லாயலாலேருந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வரானுங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு என்கிட்டயே ஒரு 6-7 ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. இந்த விஸ்காம் பசங்களாம் நான் போய் பர்சனலாக ட்ரெயின் பண்ணாங்க. அவன் காசே கொடுக்கல, அவன் மூலியமா நான் என்ன கற்றுக்கலான்றது எனக்கு. அவனுக்கு அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி, டிஜிட்டல் கேமரா, இதெல்லாம் எவ்வளோ வரப்போ அவனுங்களை வச்சு தான் நான் எங்கேயுமே எந்த எக்ஸ்பர்ட்டை வச்சுமே எந்த ஒர்க்குமே பண்ணதில்லை. எல்லாத்தையுமே வச்சு ஃபர்ஸ்ட் அத்லீட்ஸ்க்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். ஃபோட்டோ ஷூட்னா நைட் லைட்டிங்லாம் வச்சு சும்மா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. தனியாக அவங்கள நிறுத்தி லைட்டாக போட்டு ஆரம்ப காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 years பேக்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதை பண்ணி அதை அப்படியே போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன். அது நான் எதுவுமே இதை நம்ம பண்ணணும், இதை நம்ம சொல்லி கொடுத்தா எனக்காக பண்ணிக்க ஆரம்பிச்சது தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ஜிம் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், ஃப்ளையர்ஸ் இஸ்பானி சென்டர். அப்போ நான் ஃபிட்னஸ் மேனேஜராக இருக்கேன். நான் கிரியேட்டிவாக அதான் நிறையா இந்த ஏரியாமே பிளாக் வித் ரெட் தீமில் பண்ணுறோம். பண்ணிட்டு கோட்ஸு நிறையா அதில் டிசைன் பண்ணியிருக்கோம். நான் எப்படின்னா இந்த டிசைனர்ஸோடலாம் உட்காந்து பேசி அப்படியே ஒரு ஆர்ட் டைரக்டர்ஸ், அவங்க கூட லைட்மேன், கேஃபரு, இவங்க கூடலாம் உட்காந்து பேசி அப்போ ஒரு பிளாக் வித் ரெட் தீமில் ஒரு ஜிம் ஒன்று போடும். ஃபர்ஸ்ட் ஜிம் வந்து இஸ்பானி சென்டரில் ஃப்ளையர்ஸ்னு. அதுக்கப்புறம் நிறைய ஜிம்ஸ் அந்த தீமில் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அப்படியே நம்ம பண்ணுற எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா அடுத்து அந்த மாதிரி பண்ணுறப்ப ரைட், ஓகே, வி ஆர் கோயிங் இன் குட் ட்ராக். அதனால இப்போ என்னன்னா நம்ம இதுக்கு அடுத்து நான் ஒன்று பண்ணணும்னா அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும். அதனால எல்லாரும் எவால்வும் ஆகணும், அதனால எல்லாரும் ரீச்சும் ஆகணும். அப்புறம் இந்த ஹைப் ரீல்ஸ், இந்த ட்ரெயின் பண்ற ரீல்ஸ் எல்லாம் சினிமேட்டிக்கா ஷூட் பண்ணி போட ஆரம்பிச்சது. அதெல்லாம் அந்த டைம் பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இப்போ செம்மையா இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் இல்லைனாலும் அப்படியே மாத்தி அதனால அவங்களும் க்ரோ ஆனாங்க, அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபிட்னஸ்ல நம்ம அதை தேடி கிளைண்ட் வராங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு வராங்க, எல்லாம் வராங்க. போட்டோகிராஃபர்ஸ் நெக்ஸ்ட் லெவல்ல போறானுங்க, அவனுங்க டிமாண்ட் ஆகுறானுங்க. பிரதருக்கு இன்னைக்கு எனக்கு ஷூட் பண்றதுனாலே அவனுக்கு நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபுல்லாவே ஷூட் பண்றானுங்க. அந்த மாதிரி நிறைய டீம் டெவலப் பண்ணானுங்க. டெவலப் பண்ணி நானும் இதுல நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். நானும் இதுல என்னன்னா கத்துக்கிட்டேன், நிறைய ஏன்னா என்னால என்னோட பிசினஸ் விட்டு வெளியில போயிட்டு ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். ஸோ அதுக்குள்ள நான் இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், அதுக்குள்ள எப்படி நமக்கு தேவையான க்ரௌட உள்ள கொண்டு வரலாம். சரி, இப்போ விஸ்காம் கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டினா அந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கும், அதை அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு சினிமா வேணும், அதுல ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன். அதனால அவங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அது உள்ள வர 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 இன்னைக்கு நான் இது ரொம்ப இது வேணா ஒரு வித்தியாசமா பேசுறான்ற மாதிரி இருக்கும். நான் எங்க போகணும்னு நினைச்சோன்னா அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் அதுல நான் எதையில எடுக்கணும்ன்றத மட்டும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்னா போதும், நான் ஜெயிச்சேன். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் the most talented people நிறைய பேர் என்னன்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்கிறாங்க, ஷையா இருக்கிறாங்க. நான் வந்து என்னை வந்து வெளியே காமிச்சிக்கணும்ன்றதுல வந்து இதுல என்ன கெத்து, நான் காமிச்சிக்கணும், அது மாதிரி பெருந்தன்மை மாதிரி நமக்குலாம் அதெல்லாம் வேணாம், வராது. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனு, அதை விட்டு வராம இருக்கிறது, அதையே பண்ணி பழகிட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள அவங்களால வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். பட் ஆனா அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் விட்டு வராம உடனே ஒரு சின்ன பையன் பாரு, இவெல்லாம் ஒண்ணு மேல இவெல்லாம் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே, இது இவங்களோட தப்பு. இது கரெக்ட் இல்ல, அது கூச்சம் தான் பிரதர். எல்லாரும் அவங்களுக்கு ஒரு நிறைய பேர் நான் மீட் பண்ணிருக்கேன், பயங்கரமான ஆள்லாம் இருக்காங்க, சரியான கிளைண்ட்லாம் இருக்காங்க. நான் யோசிப்பேன் ஏன் அப்படின்னு, கூச்சப்படுவாங்க அந்த டாபிக்க பேசினாலே. ஐயோ ஏங்க அப்படிலாம் இல்லை, நீங்களாம் வந்தீங்கன்னா இன்னும் எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்றதுதான். அது பெரிய ஆளா இருக்கட்டும் சின்ன ஆளா இருக்கட்டும், அதை அவாய்ட் பண்ணிட்டு பழகிக்கணும். இதுக்கப்புறம் ஏன்னா இதுக்கப்புறம் நீ சோசியல் மீடியால ஸ்ட்ராங் ஆயிட்டுனா உன்னைய ப்ரொமோட் பண்றதுக்கு யாருமே தேவையில்லை, நீயே போதும். அதுதான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது செம. அதை பிரேக் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா மோஸ்ட் டேலண்டட் பீப்புள் அது எங்க இண்டஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா வெளியே தெரியல அவ்வளவு பேருக்கு, அவ்வளவு பேர் இருக்காங்க நல்ல ஸ்டைலிஸ்ட் எல்லாம், ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது. எப்படி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதை பார்த்து பீப்புள் வந்து அதையே வந்து பண்ணுறாங்க, காப்பி அடிக்கிறாங்கன்றதையுமே பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறோம், அதை மற்றவங்க பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னா
அதுதான் வந்து அந்த அந்த ஐடியாவுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குன்னு ஒருத்தர் அதை பார்த்து வேலிடேட் பண்ணி எனக்கு காப்பி அடிக்கிறான்னா ஆக்சுவலி அந்த ஐடியா வந்து போகிற பெரிய விஷயம் தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இல்லை, ஏன்னா அந்த ஐடியாவே நமக்கும் இன்னொரு இடத்துல இருந்தால் கிடைச்சிருக்கு. கரெக்ட். சி ஆக்சுவலி என்னன்னா எவ்ரி ஒன் ஹாவ் ஐடியா, பட் அதில் நம்ம சாஸ் இருக்கும் போது அது புது ஐடியாவாக மாறுது. அந்த ஐடியாவை இன்னொருத்தன் பார்த்து அது காப்பி அடிச்சா அது காப்பி, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனானா அது ஒரு புது ஐடியாவாக மாறுது. ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நவ் ஐ வாண்ட் டு கெட் இன் சைட் தி அதர் பார்ட் ஆஃப் தி அதர் சைட் ஆஃப் ஆர் லைஃப். ஒரு மென் அண்ட் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் கமிட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாழ்க்கையில் வந்து கமிட்மெண்ட் ரொம்ப ரிஸ்க்கு, நம்ம வளர்கிற டைமில் கமிட்மெண்ட் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சிருக்கீங்க? கமிட்மெண்ட் இன் தி சென்ஸ் என்ன மாதிரி கமிட்மெண்ட் சொல்றீங்க? கமிட்மெண்ட் டு அ பர்சன், ஃபேமிலி கமிட்மெண்ட் இல்லை, ஒரு லவ் கமிட்மெண்ட். ஒரு வளரும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ கமிட்மெண்ட், லவ் ஆஸ் அ கமிட்மெண்ட் ரிஸ்க்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ரிஸ்க்குன்னு கிடையாது. சரி, அது என்னவா இருக்குன்னா ஒரு இது வந்து கன்ஃபார்மாக போடணும் இவர் பண்ணது. இல்லைக்கு நீ இப்போ என்னன்னா அது வந்து நம்மள ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். எப்போ நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அப்போ தான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிறான் அப்படின்னா, நைட்டு போயிட்டு ஒரு தடவை ஃபோன் பேசுனா போதும், காலையிலேருந்து 10 தடவை வந்து கொஞ்சிக்கினே இருந்தால் பிரச்சனை தான். அவன் கூப்பிட மாட்டான். கரெக்ட். ஓகேங்களா? அவன் வந்து அவனோட ஜாப்ல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப், லவ் எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் நாட் பி சைல்டிஷாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து நல்லா இருக்கணும். வாட் இஸ் மெச்சூர்ட் லவ், வாட் இஸ் சைல்டிஷ் லவ்? சைல்டிஷ் லவ்ன்றது வந்து 24 மணி நேரமும் கொஞ்சிக்கினே இருக்கிறதுல அதை தான் நான் மீன் பண்ணுறேன். மெச்சூரிட்டி லெவல்ன்றது ஓகே, சாப்பிட்டியா, ஒரு ஃபோன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார் நான் நைட்டு பேசுகிறோமா, ஓகே. பட் அந்த 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 ஹோல் டேவே லவ்வுக்காகவே வந்து 24 மணி நேரம் அதை வந்து பிளாக் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்கிறேன். ஹைபோதெட்டிக்கலான ஒரு क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் இல்லை. அப்படியா? நானே தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும் கமிட்மெண்ட் இருக்கலாம். அந்த ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக நம்மளோட ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்குறதுல தப்பே இல்லை. பட் அந்த பர்சனுக்கும் நமக்கும் அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம். வெறும் அந்த லவ்னு ஒரு நான் எப்படி சைல்டிஷ் லவ் பார்க்குறேன்னா, லவ்வை மட்டும் பார்க்குறது சைல்டிஷ் லவ். லவ்வை தாண்டி கேரிங், ஷேரிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்துருச்சுன்னா தான் அது வந்து ஒரு சைல்டிஷ் லவ்வை தாண்டி ஒரு மெச்சூர்டு லவ்வை நான் பார்க்குறேன். சும்மா லவ், சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன வெறும் லவ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னா அது ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து அது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இல்லைனா அது நம்மளே கெடுத்துடும். இப்போ நம்ம ஸ்டோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க வெறும் லவ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் சஸ்டெயின் ஆக முடியாது. நான் ஒரு ஒர்க்கில் இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் மீட் போகிறேன், இல்லை நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன்னா இதுதான் டைம், இதுதான் வருவேன்னா அந்த டைம் வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்களா? நான் 10 மணிக்கு காலைல போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன்னா அந்த 12 ஹவர்ஸும் உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்கன்னா அப்போ அவங்க உங்கள் ஒர்க்கை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணுற ஒரு பர்சனை என்றைக்குமே விட்டுறவும் கூடாது. அது கமிட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க உன்னோட ஒர்க்குக்கும் அவங்க வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்தால் 100% கமிட்மெண்ட் கொடுக்கணும். இல்லை நீ இவ்வளோ வேலையிலையும் உனக்கு வேலை தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா, இல்லைனா வந்து நீ என்னை கண்டுக்க மாட்டே, இந்த மாதிரி நம்ம வேலையை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அதை சும்மா ஜஸ்ட் லைக் தூக்கி கழிச்சிட்டு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு பேசிகிட்டு இருக்கவங்கள அங்கேயே அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ கமிட்மெண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும். பட் அந்த பர்சன் நம்ம வேவ்லென்த்தோட கனெக்ட் ஆகுறாங்களா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லக்கிலி எனக்கு நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா I was in a relationship for past 12 years. நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்டில் கமிட் ஆனேன். ஸோ 12 years லவ் ஸ்டோரி என்னோடது. ஸோ 12 years நான் லவ் பண்ணி எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 14 years வந்து நான் ஒரு கமிட்மெண்ட்டோட தான் இருக்கேன். அவங்களும் அதுக்கேற்ற கமிட்மெண்ட்டோட தான் இருக்காங்க. எதனால அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், நீ பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்.
அதில் நல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துடணும். கரெக்டாக இருக்குன்னா நம்ம அதில் ஃபுல் 100% கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஸோ 100% இறங்கிட்டோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஷீ மேட் மீ a better person அப்படின்னு 100% சொல்லுவேன். நம்ம நிறைய வேலை இருக்கும், நம்ம நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதில் எதுவுமே நம்ம போய் ஒரு இது வைக்க முடியாது, ஒரு பின் பாயிண்ட் பண்ண முடியாது. என் பர்சனலாக என்ன கேட்டனா ஷீ மேட் மீ a better person. என்னோட லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. எனக்கு எதுனாலுமே எனக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் எதோ இருந்தாலும் நான் போய் சொல்கிறக்கூடிய விஷயமா இருக்குது. நான் ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஒன்று கொடு அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன். உன் மனசில் இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் உன் பார்ட்னர்கிட்ட உன்னால் சொல்ல முடியுதுன்னா யுவர் ரிலேஷன்ஷிப் இன் அ குட் கண்டிஷன். உன் மனசில் இருக்கிறத ஏதாவது ஒரு விஷயம் அவங்ககிட்ட உன்னால் சொல்ல முடியலன்னா தென் யுவர் ரிலேஷன்ஷிப் இன் அ பேட் ஃபேஸ். சொல்ல முடியாமல் அவங்களோட இருக்குன்னா தயவு செய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா யூ ஆர் நாட் ட்ரூ டு தெம். நீ வந்து ஏதோ மறைக்கிற, அது ஒர்க் அவுட் ஆகலை. உன்னால் எந்த விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்ல முடியுது, கமிட்டடாக இருக்க முடியுதுன்னா தென் யுவர் ரிலேஷன்ஷிப் இன் அ குட் ஃபேஸ். இது ஒரு விஷயம் தான் மைண்டில். இது எல்லாரும் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தாலே போதும், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம். சூப்பர். உங்கள் கருத்து ப்ரோ? So anyways, like I want to ask this. இப்போ men's life before a relationship, men's life after a relationship எப்படிலாம் மாறுது, அதோட எப்படிலாம் எவால்வ் ஆகுது? ஏடா உடம்பா மாறுது. இன்னைக்கு டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. அதுவா அமைஞ்சு அதுவா புரிஞ்சு போனா ஓகே. மற்றபடி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மாத்திக்கிறோம்? நம்ம வந்துட்டு இப்போ என்னை கேட்டீங்கன்னா எனக்கு என்னோட ஒர்க்குக்கு நான் போடுற டைமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுல வந்துட்டு இப்போ நான் இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து புரியுதா உள்ள கொண்டு வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே என்னோட தப்பு. ஸோ அதனால நான் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கிறேன். அதுதான் உண்மை. புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுட்டு வரவங்க வேற. புரியுதா உங்களுக்கு? நம்ம புரியுதா? நான் உங்களுக்கு இப்போ நான் என்னை பற்றி சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நான் இவங்களையும் கொண்டு வந்து அவங்களையும் நான் அதெல்லாம் நீ பார்த்துக்கணும், நான் பாரு இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதே தப்புன்றது எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது தெரிஞ்சுது. ஸோ அதை நான் சரி பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும் ஒர்க்குக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸை கண்டிப்பாக வீட்டுக்கு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நம்மளால அந்த ஒர்க்கை உருப்படியாக பண்ணவே முடியாது. அதை நான் கற்றுக்கிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால நான் அதை ரொம்ப டீப்பாக போய் பேசணுன்ற ஒரு பேச விரும்பல. கிருஷ்ணா, உங்களோட லைஃபே லைக் பிஃபோர் ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி மாறிடுது? இப்போ உண்மையை சொல்லணும்னா அவர் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் நமக்கு வந்து நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருந்தேன். எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நின்றுட்டேன். இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டோம், நம்ம இது இவ்வளோ கிடச்சிருக்கு, இதுவே போதும், பிகர் ட்ரீம்லாம் எதுவுமே கிடையாது. பட் அந்த பர்சன் உள்ள என்ட்ரி ஆகும்போது தான் வந்து நம்மளை வந்து பாலிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வென் ஷீ ஆல்சோ அதை பேஷனாக பார்க்கும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் கரெக்ட். என்னன்னா இப்போ லவ் பண்ணுறப்ப இருக்கிற லைஃப் வேற ப்ரோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற லைஃப் வேற. லவ் பண்ணுறப்ப ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 வாட்டி பேசுவோம், 6 வாட்டி பேசுவோம். அந்த 6 வாட்டியுமே நம்மளும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தான் பேசுவோம், அவங்களும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தான் பேசுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வெளில போவோம், இல்லை மாதத்துக்கு 2 வாட்டி வெளில போவோம். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் ஒரு நாளைக்கு 5 வாட்டின்றது ஓகே, எவ்வளோ நேரம் பேசுவோம் கொள்வோம். ஸோ அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதில் நம்மளே அறியாமல் நம்ம அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுவோம். அது என்ன ஆகிடுது, அது ஒரு சிலவங்க வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு அது எப்படி போய் அதாவது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே எப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்போம், பிஸ்னஸை பற்றி யோசிப்போம், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், இவனுக்கு பேமெண்ட் போடணும், இந்த பேமெண்ட் வந்தால் தான் அந்த பேமெண்ட் போகும், புரியுதா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், இவங்களுக்கு நம்ம புரியுதா 4 காம்படிஷன் இருக்கும்.
இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறப்ப நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம அப்படியே தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? லவ் பண்ணப்ப எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இவங்க இருப்பாங்கன்ற ஒரு தாட்டை நம்ம தான் கொடுத்தே இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பல் ஆகுறப்ப தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு ஜென்ரலா நான் அதை நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப அவங்க ஒரு கொஸ்டின் பண்றப்ப நம்ம இவ்வளவு டென்ஷன்ல இருக்க உனக்கு இதெல்லாம் புரியாதா அப்படி இப்படி இப்படி அப்படின்றப்ப பேசாம நம்ம எதை பண்ணணுமோ அதை பண்ணி ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒர்க்குக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸை கம்ப்ளீட்டா ஃபேமிலிக்கு கொடுக்கணும். எனக்கு என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபீமேல் வந்து மென்னுகிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா, நம்ம கூடவே சேர்ந்து அவங்களே எல்லா கஷ்டமும் படுறாங்க. பட் ஆனால் நீ 24 ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸுமே பிஸியாக இருக்காது, 24 ஹவர்ஸுமே சீரியஸாக இருக்காது. அந்த ரொமான்டிக் மூடுன்றது வந்து அந்த கேஷுவல் மைண்டு சிரிச்சு அட்லீஸ்ட் சிரிச்சு ஜாலியாக பேசுறதாச்சும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். நான் எப்பவுமே நான் சீரியஸாக தான் இருப்பேன், எப்பவுமே என் மைண்டில் வந்து பிஸ்னஸ் ஓடிட்டே தான் இருக்கேன் அப்படின்னா இல் பிகம் லைக் ரோபோ தான். அப்படி இருக்கக்கூடாது. மென்னை வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி மோல்டு பண்ணிட்டாங்க. பிறந்ததுலேருந்தே ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ நான் வந்து உமனை பற்றி ஒரு அகேன்ஸ்டாவோ தப்போ எதுவும் பேச விருப்பப்படல. பட் இட்ஸ் தேர் சாய்ஸாகவே இருக்குது. தே வாண்ட் டு கோ டு ஒர்க், தே கேன் கோ. தே டோன்ட் வாண்ட் டு கோ, தே டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்ற ஒரு சாய்ஸாகவே இருக்குது. பட் பசங்களுக்கு அது சாய்ஸாகவே என்றைக்குமே இருந்தது இல்லை அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருக்குது. இப்போ எல்லாரோட ஃபேமிலியுமே அப்படி இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ உமன் வந்து அதை தாண்டி அவங்க போகிறாங்க, பெரிய ஆம்பிஷியஸாக போகிறாங்க. பட் ஸ்டில் அது அவங்களோட சாய்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் என்றைக்குமே மென்னுக்கு வந்து கோயிங் ஃபார் அ ஜாப் ஆர் ஏர்னிங் வாஸ் நாட் அட் ஆல் எ சாய்ஸ். அது சாய்ஸாகவே இருந்ததில்லை. இது வந்து நம்ம தான் ஒரு பிரெட் ஃபிட் நம்ம தான் அந்த ஸ்பூன் ஃபிட் பண்ணுறதுலேருந்து எல்லா செலவும் நம்ம தலையில் தான் வந்து விழும். அதுக்கப்புறம் அது வந்து இன்றைக்கி ஒரு உமன் உள்ளே வராங்கன்னா அவங்களும் நம்மளும் ஷேர் பண்ணி அதெல்லாம் தாண்டி போகுதே தவிர நான் எப்படி பார்க்குறேன்னா இட் வாஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ் ஃபார் தெம். பட் இட் வாஸ் நெவர் அ சாய்ஸ் ஃபார். அங்கேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பின்னு இருக்கோம் அப்படின்னா அங்கேயே ஆரம்பிச்சது கடனெல்லாம் நீ தானே அடைக்கணும் அப்படின்னு நம்மளை பார்த்து தான் சொல்லுவாங்களே தவிர அந்த பொண்ணை பார்த்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு ஐ வாண்டட் டு ஷேர் மை தாட்ஸ்னு இன்னைக்கு எல்லாருமே அப்படி இருக்காங்க. இன்னைக்கு எந்த பொண்ணு வேலைக்கு போகல, எல்லாருமே போகிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரும் போகல, எல்லாருமே போகிறாங்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் இதில் 2 பேரும் ஒர்க் பண்ணால் தான் முடியும், அதெல்லாம் இருக்குது. பட் அது திருப்பி சொல்ல இட் வாஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ் தான். ஆனால் நமக்கு அது என்றைக்குமே சாய்ஸாக இருந்ததில்லை. அங்கேருந்தே அந்த ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குது ஒரு மென்னுக்கு ரிலேஷன்ஷிப்பில். அதனால இவர் சொன்ன நம்ம அதை மண்டையில் போட்டு தான் ஆகணும். நான் வந்து காசு கொடுக்கணும், அப்புறம் போட்டுக்கல நீ பேசி இப்போ நான் சிரிச்சு பேசுறேன் அப்படி பண்ண முடியாது. அது நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் உண்மையெல்லாம் லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. கோவம் தான் வரும் அந்த இடத்துல. அந்த கோவம் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வேற நம்ம கோவத்தையும் பட்டுக்கிட்டு பிரச்சனை. அதனால கண்டிப்பா வந்து நம்மளால இருக்க முடியாது. நிறைய மென்னுக்கு இருக்கிற ஒரு ஃபியர், கல்யாணம்னா ஃப்ரீடம் போயிடும் அப்படின்னு. உண்மையாவே போகுமா? ஹவு இஸ் தட்? என்னோட லைஃப் 100% கிடையாது. ஸோ நான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே we should mold them. கொஞ்சம் பர்சன்ட் போயிருக்கு. என்னோட லைஃப் பார்த்தா 100% கிடையாது. ஏன்னா ஐ திங்க் we have to mold them accordingly. கெனி முன்னாடியே திஸ் இஸ் வாட் த எக்ஸ்பெக்ட். இப்போ என்னோட வேலை இதுதான். நான் எனக்கு வந்து 9 to 5 ஜாப் கிடையாது. நான் காலையில் ஏர்லி மார்னிங் 7 மணிக்கும் ஷூட் இருக்கும், 10 மணிக்கு எங்கேயா கூப்பிட்டா ஓடுவேன். சடனாக எனக்கு கோயம்புத்தூருக்கு ஏதோ பிரச்சனைனா நைட்டு கிளம்பி நான் போயிடுவேன். திஸ் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ்ன்னு நம்ம முன்னாடியே தெளிவாக சொல்லிடணும். அது அவங்களுக்கு தெரிஞ்சதும் அதான். இப்போ இவர் ப்ரோ சொல்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் அமையுது. ஸோ மேபி அது நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் லைஃப் இஸ் சார்ட்டட். அது அமையலைன்னா அது என்றைக்கா இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ என் லைஃப்பில் அமைஞ்சிருச்சுன்றதுனால நான் வந்து எப்போவுமே சூப்பர் பண்ணுங்க நம்ம சொல்லிட முடியாது. நீ பேசிட்டு போயிடுவேன், எனக்கு அமைஞ்சது அப்படி இல்லையே. அதுதான் அப்படி. அது வந்து டோட்டலி ஐ அக்ரி. பட் லக்கிலி எனக்கு அமைஞ்சுது. அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேலை தான் நான் பார்க்குறேன். முன்னாடியே டிரான்ஸ்பரண்ட்டாக இப்படி தான் என் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். ஆல்சோ அவங்களுமே உங்கள் வேவ் லென்த்தோட கேரி ஆகுதான்னு பார்க்கணும். அவங்களுமே வேலைக்கு போகிறாங்க, ஷீ ஆல்சோ ஹேவ் ட்ரீம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு புரியும் அந்த ட்ரீமோட அந்த ஆஸ்பிரேஷன் அண்ட் அதோட இது புரியும் அவங்களுக்கு. அதில் எவ்வளோ டைம் நம்ம எஃபர்ட் போடுறோம், நம்மளும் அதில் மேலே வரணும்னா எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் சும்மா பண்ணிட்டு இருக்கணும், ஈஸியாக எடுத்துட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப டாஸ்க்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சார்ட்டட் தான். எப்படி கண்டுபிடிக்கும்? அது வந்து எப்படி கென்னி ட்ரூ ஃபேக்ட் நான் சொல்கிறேன். இது வந்து ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். 99.99% அந்த 1% தான் இவரு.
சரிங்களா? ஃப்ரீடம் போயிடும், அதுல டவுட்டே கிடையாது. இவர் 1% கூட இல்ல, 0.1% சரிங்களா? அதாவது நீ எந்த வேலை வெட்டியுமே செய்யாம என் கண்ணு முன்னாடி முக்கிய சும்மா உட்காந்தாலும் உட்காந்துரு, ஆனா வெளியே போக கூடாது. சரிங்களா? வீட்டுல வந்தா ஒரு நாய் கூட சிண்டது, ஆனா வெளியே போறேன்னு செருப்பு போட்டோன்னா ஏன் போற, எதுக்கு போற, எல்லா வீட்லயும் நடக்கும். இல்லன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது எப்படி மேனேஜ் பண்றது? அதெல்லாம் மேனேஜ் எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் சேர்ந்து வாழாது. செருப்பை கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து இப்படிதான் மேனேஜ் பண்ணுறதா? அவ்வளோதாங்க. அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, கோழி வந்ததான் முட்டை வந்தான்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது. நான் இன்டர்வியூல வேணா சொல்லிட்டு போயிடலாம், ஆனா உண்மை இதுதான். அமையறது தான். ஓகே, இப்போ என்னன்னா கடவுளே வந்தாலும் சரிங்க, அதாங்க உண்மை. ரொம்ப சைலண்டா இருக்காரு. அடுத்த டாபிக் எப்போ போறீங்க? அதான் பேசுனேன்னா அவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலா அது ஒரு மாதிரி ரொம்ப எதையுமே பிளேம் பண்ணவும் முடியல ப்ரோ. இப்போ ரீசெண்டாலாம் எப்படின்னா இந்த மீம் பேஜ் எல்லாம் வரும்ல, புரியுதா? அதுல வர கொஸ்டினுக்கு அதுலயே ஆன்சர் இருக்கும், அதை அனுப்ப மாட்டாங்க. இந்த கொஸ்டினை மட்டும் கேட்டு நம்ம என்ன ஆன்சர் சொல்றோம்னு எதிர்பார்ப்பாங்க. இது அதுல ஏ பின்னு வேற இருக்கும். இதுல நம்ம எதனா ஒண்ணு தப்பா சொல்லிட்டோம்னு வைங்க, ஓ பாத்தியா எனக்கு தெரியும், அப்படிலாம் போயிட்டு அப்படிலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாம். ட்ரெயின் ஆகிற பசங்களே என்னடா இது புதுசு புதுசா, அது வேற மாதிரி ஒரு மாதிரி எவால்வ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ போத் ஆஃப் தம், பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, நமக்கு அதுல பெருசா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதாவது ஒன்று இருக்கு நீ, நம்ம எப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் சில நேரத்தில் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு நிற்போம். அது அவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் இருக்காது, காமெடியான விஷயமா இருக்கும். ஓ நீ அதுதான் யோசிச்சியான்னு சொல்லிட்டு அவங்க அதை சீரியஸாக கேட்பாங்க. நம்ம என்ன யோசிச்சு நிற்போம், இன்னைக்கு எந்த கடையில் பிரியாணி சாப்பிடலாம், அந்த லெவலில் தான் யோசிப்போம். ஆனா இவங்க பக்கத்துல உட்காந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, அதை நம்ம காதுல கூட வாங்கிருக்க மாட்டோம். ஓ அதுக்கு தான் இந்த ரியாக்ஷன் கொடுக்குறியான்னு. ஆனா சத்தியமா நம்ம வந்து அதுக்கு ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம யோசிக்கிறது எந்த கடலை மிட்டாய் சைஸுக்கு நம்ம யோசிப்போம். ஊதி பெருசா அது கிங் தான். This is the reality. பட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடணும், அவ்வளோதான். அதான் நமக்கும் நல்லது. ஆமா. ஓகே, ஒரு நம்ம ஒரு விஷனோட இருக்கோம், அந்த விஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நம்ம பார்ட்னர் சூஸ் பண்றது? எல்லாருமே இதுதான்டா பார்ட்னர் தான் ப்ரோ சூஸ் பண்றாங்க. விஷனே நம்ம விஷனுக்கு இதுதான்டா பார்ட்னர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே விஷனும் மாறிடுது. உங்களுக்கு எல்லாருமே ப்ரோ ரிலேஷன்ஷிப்ல போறதே ஓகே, இது வொர்க் அவுட் ஆகும் தானே எல்லாருமே போறாங்க. அதெல்லாம் அப்படின்னா சூஸ்லாம் பண்ண முடியாது. இல்லை கண்டிப்பா இந்த பாயிண்ட் வந்து விஷனை வச்சு நம்ம பார்ட்னர்லாம் சூஸ் பண்ண முடியாது. நம்மளோட மோல்ட் பண்ணிக்கலாம் புரிய வச்சலாம். இது நான் இந்த மாதிரி ஆக போறேன் அப்படின்னு ஒரு பர்சனெல்லாம் நம்ம தேடவும் முடியாது. அப்படி யாரும் நமக்கு கிடைக்க போறதும் கிடையாது. நம்ம ஒரு வழியில் போவோம், அந்த வழியில் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நம்ம இது எதுவுமே. இப்போ நீ இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தோன்னா 30 வருஷம் கல்யாணம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி டிவோர்ஸ் ஆகிட்டு போகுது. அப்போ எதை வச்சு நம்ம சொல்கிறது சரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு? அப்போ 30 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க, நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, 2 வருஷத்தில் புட்டுட்டு போகிறதும் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது தெரியல. எங்கேருந்து எல்லாம் ஐடியாலஜி மாறுது, சடனாக எங்கேருந்து இதெல்லாம் பிரியுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் அதை நம்ம என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. அன்றைக்கி அதில் என்றைக்குமே ஒரு ப்ரோன்னு ஒருத்தர் மாறவே முடியாது. விஷயம் இருக்குன்னு இப்போ நீ இவர் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவாக இருந்தால் கூட சரி, ஒரு பர்சன் ஆர் மென் ஆர் ஃபீமேல் நம்ம ஒரு வருஷமும் ஒரு மாதமும் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது தான் அந்த பர்சன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நம்ம புதுசாக பார்ப்போம். ஸோ 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்தில் பார்க்காத ஒரு ஃபேஸை ஒரு இன்சிடென்ட்ல நம்ம புதுசாக பார்ப்போம். ஸோ லவ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா என்ன வந்து நான் பாசிட்டிவாக காமிச்சிக்கணும், அவங்களும் வந்து நம்மகிட்ட பாசிட்டிவாக தான் காமிச்சிப்பாங்க. நாம தப்பே பண்ணாலும் சரி பரவாயில்ல விட்டுட்டு போவாங்க. பட் ஆஃப்டர் த மேரேஜ் வந்து இட்ஸ் அ ரியாலிட்டி. நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
ஸோ நாம யாருன்றத ரொம்ப ரியலாவே எல்லா இடத்துலயும் இருப்போம். அப்போ புதுசா ஒரு கேரக்டரை 20 வருஷம் கழிச்சு கூட ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்காது, அதனால 20 வருஷம் எனக்கு தெரியாம போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது அந்த கேரக்டர் புதுசா நம்ம பார்ப்போம். ஓ அப்ப நீ இந்த மாதிரி ஒரு பர்சன். ஏஜிங்கும் இருக்குல்ல, நமக்கு 20 வயசுல நமக்கு ஒன்று பிடிச்சது 30 வயசுல பிடிக்க மாட்டேங்குது, 30 வயசுல பிடிச்சது 40 வயசுல பிடிக்காது. அப்போ அந்த ஏஜிங்க்கு நம்ம ஆக ஆக அந்த டைம்ல அவங்களோட ஐடியாலஜியும் நம்மளதும் சரி நம்ம இன்னும் ஒரு 30 வயசு மாதிரியே 50 வயசுல யூத்தா சுத்திட்டு இருப்போம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு இருப்போம், அது அவங்களுக்கு சூட் ஆகாது. இந்த மாதிரி வாரண்டின்ற ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம வந்து என்னன்னா அவங்கள புரிஞ்சு நம்மள புரிஞ்சு அவங்களும் வந்து அது எப்படி சொல்லலாம் ஃபிட் ஆகி போயிடணும். பர்ஃபெக்ட் மேட்ச்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு தாத்தா பேசின இன்டர்வியூ. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வயசு ஒரு 80 வயசு இருக்கும். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து இந்த லைஃப்பில் நான் 7 பேரை லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரே பர்சன் கூட தான் வாழ்ந்துருக்கேன். அதே பர்சனை 7 வாட்டி புதுசாக லவ் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் பீப்புள் சேஞ்சஸ். பட் எல்லா வருஷனையுமே நீ உனக்கு பிடிக்குமா, எல்லா வருஷனையுமே நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்றது தான் வந்து விஷயமே. டு எக்ஸ்டெண்ட் த ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு. அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்கிறாங்க, இது ஓப்பன் மேரேஜ், இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் ப்ரோ கற்றுக்கணும். கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 80 வயசுல இருக்காரு, அவரு லவ் பண்ணி கல்யாணம் ஆனப்ப இருந்த விஷயங்கள் வேறு, இன்னைக்கு லவ் பண்ணி கல்யாணம் ஆகிறப்ப இருந்த விஷயம் வேறு. அவர் லவ் பண்ணி கல்யாணம் ஆனப்ப பார்த்தீங்கன்னா அவர் என்ன போய் சொல்கிறாரோ அது மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்க வீட்டில் இருப்பாங்க, அந்த தாத்தா வீட்டுக்கு போய் அந்த விமன்ட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க கேட்டுட்டு விட்டுடுவாங்க. இது எங்கே ஃபஸ்ட்டு எவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் இருந்தாங்க. டிவியில் நியூஸ் வராது, நியூஸை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீ போயிட்டு எல்லாருமே கிடையாது, பொய்யா நிறைய பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. கண்ட்ரோல் அன்னைக்கெல்லாம் அவங்க எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு கண்ட்ரோலே பண்ண. இன்னைக்கு ஒரு மொபைல் ஃபோனில் A to Z எல்லாமே வந்துருக்கு, புரியுதா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம போய் வீட்டில் உட்காந்துருப்போம். பட் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு அதை வந்துட்டு இல்லை வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வைக்கும். இதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. மெயினாக நிறைய ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு பிரேக் ஆகுறது எதனால அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுமே இதில் பிரேக் ஆகுது, புரியுதா உங்களுக்கு? தப்பாக கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நல்ல விதமாக ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற மென் ஆர் உமன் ஓவர் இட் இஸ் பிரேக் ஆகுது. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்னைய பொறுத்தளவில். இன்னைக்கு அவர் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா மேஜர் லைஃப் வந்து இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் இவரே தான் லீட் பண்ணிட்டு இருப்பார் லைஃப்பை, புரியுதா? அவங்க வீட்டிலே இருந்திருப்பாங்க, எங்கேயாவது வெளில கூட்டு போனால் உண்டு வந்தா அப்படின்னு அப்படி கிடையாது. இல்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. நீங்கள் வேணா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 5 or 10 இயர்ஸ்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே டாப் பொசிஷனில் விமன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு எவால்வ் ஆகிட்டு வரும். தே ஸ்டார்டட் கமிங் அவுட். பட் ஓகே, அங்கே அந்த பீக் அடிச்சோடனே தான் தெரியும். இந்த மாதிரி எல்லா இதுலயுமே இருக்கிறதுனால தான் இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, நான் ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பேனா அதே டைம்ல மற்றவங்க கூடயும் இருப்பேனா, இது வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப்னு இன்னொன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா ப்ரோ? இந்த டேர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், டெஃபினிஷன் யாரும் சொல்லி தரல. இதெல்லாம் கேட்டா எங்கடா நம்ம தப்பா நினைக்கிறோம்ன்ற ஒரு பயம். கத்துக்கல, அதெல்லாம் யாரும் சொல்லி தரல. ப்ரோ இதெல்லாம் கெட்ட வார்த்தையோட மோசமா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்படி எவால்வ் ஆகிட்டு வருது, ரிலேஷன்ஷிப்புமே எவால்வ் ஆகிட்டு வருது. there are no commitments. எங்க இருந்து கட்டி காப்பாத்துறது சொல்லுங்க. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். அவர்லாம் அந்த தாத்தா, நீங்க சொன்ன தாத்தாலாம் கொடுத்து வச்சவர், அவரு 70 லவ் கூட பண்ணிருக்கலாம். அப்போ வந்து வீடியோ கால் கிடையாது ப்ரோ, எதுவுமே கிடையாது, இன்டர்நெட்டே கிடையாது ப்ரோ. இன்னைக்கு நம்ம போயிட்டு இல்லை சும்மா, அதாவது சாதாரணமாக கூட ஒரு பொய் சொல்ல முடியாது. அதாவது ஹெல்த்தியாவே ஒரு பொய் சொல்ல முடியாது, புரிய வைக்கணுன்றதுக்காக. பேட் வேன்னு விட்டுருங்களா, எல்லாமே தெரியுது இல்லை, புரிஞ்சுக்கணும். அது நம்ம அது ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. போத் ஜெண்டர்ஸ்க்குமே தான் சொல்றேன். ஒரு மென்னோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிரதர்ஹுட் எந்த அளவுக்கு முக்கியம், அண்ட் அது நம்ம லைஃப்பை எப்படி மாற்றுது? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
பிகாஸ் ஏன்னா எனக்குலாம் வந்து லைஃப் மாறினது என்னோட பிரதரோட. பிகாஸ் we are 3. எனக்கு ஃபஸ்ட்டு பிரதரை காமிச்ச விட செகண்ட் பிரதர் தான் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு அப்பானே சொல்லலாம். ஏன்னா லைஃப்பில் நம்ம வந்து படிச்சிட்டோம், நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் மேலே ஏறி போகிறதுக்கு அப்பாவுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. பட் அண்ணாவுக்கு வந்து அந்த புரிதல் இருந்ததுனால தான் வீட்லேயும் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னும் போது வீட்லேயும் வந்து கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா பிகாஸ் அவங்க நமக்கு மேலே இருக்கிறதுனால அந்த பெரிய மனுஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரியில் வந்து அவர் வச்சுருப்பாங்க. அப்போது இவங்க அண்டர்ஸ்டாண்ட் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவன் என்ன பண்ணுறான்றதுக்கு புரிஞ்சுட்டு வீட்டில் பேசும்போது என்ன பண்ணுவோம்னா கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து நம்ம வீட்லேயே இருப்பாங்க. இதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்தால் கூட ஃபேமிலி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. அது வந்து என்னென்னா மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், மணி சப்போர்ட்டாக, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக, எது வேணா இருக்கலாம். பட் ஒரு பிரதர்ன்றது இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த லைஃப். நம்ம ஏன்னா எது பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நிற்பாங்க. பட் பிரதர் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே தான் நான் சொல்லுவேன். பிரதர்ஹுட்ன்ற ஒரு டேர்ம் வந்து ஒரு பிரதராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி அ ஃப்ரெண்ட், எ க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்னோடய லைஃப்பில் ஒரு 3 பேரும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பார்க்குறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணுன்னு என்னோடய ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய ஃபினான்ஷியல் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குன்னா, அப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்களே, அது நம்ம மைண்டில் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பெருசானாலும் நம்ம மைண்டில் அது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரதர்ஹுட் மாதிரி நான் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ரூபா ஒரு பிளேட் பானிபூரினா டெய்லியும் அவன் எனக்கு வந்து அந்த பானிபூரி அவன் வாங்கிட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுப்பான். என்கிட்ட காசு 20 ரூபா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். டெய்லியும் அவன் வந்து எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி தருவான். இது என்ன, ஒரு பிளேட் பானிபூரி தான் நம்ம நினைப்போம். அன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு அதோட வேல்யூ அன்னைக்கு நமக்கு தான் தெரியும். அதை நம்ம வாங்க முடியல, ஆனால் அவன் டெய்லி நமக்கு ஒருத்தர் வாங்கி தரான். ஆனால் இன்னைக்கு நானும் அவனுக்கு க்ளோஸாக இல்லாட்டியும் இன்னைக்கு பெருசாக அப்பப்போ தான் பேசிக்கணும்னாலும் என் மைண்டில் அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இன்னொருத்தனுக்கு அந்த மாதிரி ஒரு பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். ஒரு இந்த மாதிரி ஃபினான்ஷியலி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக ஒரு டைமில் அவனுக்கிட்ட காசு இருக்கும், ஒரு டைம் நம்மகிட்ட இருக்காது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும், இன்னொருத்தர் இருக்காது. ஆனால் என்றைக்குமே அந்த ஒரு பிரதர்ஹுட்டாக நம்ம ஒருத்தருக்கு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா அவங்க நம்ம லைஃப்பில் அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் ஒரு பார்க்குறேன். செகண்ட் வந்து பிரதர், என்னோட சொந்த அண்ணா, அவனையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு என்னென்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் எங்கள் வீட்டிலேயே தேர்டு லாஸ்ட் பையன், அக்கா ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ணா. ஸோ அண்ணா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், நானுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். நல்லா போயிட்டுருக்கு. அண்ணா ஒரு நல்ல ஸ்டேஜ் ஓரளவுக்கு ரீச் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டிசைட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அக்காவும் ஏர்ன் பண்ணுறான், அண்ணா ஏர்ன் பண்ணுறான். அண்ணா கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணுறான். அப்போ நான் போய் கேட்டேன், இப்போ நான் வந்து என்னோடய வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகலான்னு இருக்கேன். நான் பிஸ்னஸ்க்குள்ளே போகிறேன்னா சப்போஸ் ஒரு 5 மந்த்ஸுக்கு வந்து என்னால் டக்குன்னு இவ்வளோ நாள் ஏர்ன் பண்ணிட்டு இருந்த மாதிரி என்னால் ஏர்ன் பண்ண முடியாது. அப்போ உன்னால் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது, நீ வேலையை விட்டு நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஒரு நமக்கு இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன் அப்படின்றனால என்னோட டேலண்டால் தான் நான் வந்து உட்காந்துன்னு நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட முடியாது. அன்றைக்கி ஓகே சொன்ன எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், எங்கள் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், மாரலாக எல்லாமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்திருக்கு. அன்னைக்கு அவன் வந்து நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னனால தானே நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு அவன் சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக எனக்கு சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ எல்லாமே அவனாக தான் இருக்கான். நான் எப்படி இதை டிஃபைன் பண்ணுறது, அவனை பெட்டராக நான் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நடுராத்திரி 3 மணி இருக்கும், மிட் நைட் 3 o'clock வந்து நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டாக கீழே வா, ஒரு நிமிஷம் உன்ட்ட பேசணும், அர்ஜென்ட்டாக கீழே வா அப்படின்னு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏன்டா இப்போ வர, எதுக்கு ஒன்று எதுவுமே கேட்க மாட்டான். அப்படியா, சரி ஒரு 5 நிமிஷத்தில் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரி 3 மணிக்கு கீழே வரான். நானும் அவனும் ஒரு நடுராத்திரி 3 மணிக்கு ஸ்கூட்டர் எடுத்து 2 பேர் கிளம்புறோம். இங்கேருந்து பெசநகர் வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டே போகிறோம். அப்போ நான் சொல்கிறேன், நான் வேலையை ஓடலான்னு இருக்கேன் அப்படின்னு. நடுராத்திரி 3 மணிக்கு அவன் தூக்கத்தை விட்டுட்டு நான் புலம்புறத அவன் கேட்கணும். அதுதான் பிரதர்ஹுட்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? நடுராத்திரி 3 மணி, டே லூஸு காலையில் பேசலாம்டா, தூங்குறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் எனக்காக கேட்பான். ஸோ நான் என்ன சொன்னேன், ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறது வந்து
எல்லாத்தையும் தாண்டி உனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப சென்சிபிளாக உன்னோட வேவ் லென்த்தோடயே இருக்கான்னு வச்சுக்கோ, அவனை என்றைக்குமே லைஃப்பில் விட்டுறே கூட. அவன் தான் ரியல் பிரதர்ஹுட். நாங்கள் பெசனர் வரைக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே பேசுகிறோம், வேலையை விட்டுலாமா இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். பெசனரை தாண்டி அப்படியே ஈஸியர் வரைக்கும் பேசிட்டே போயிட்டோம். மண்டே அது ஆஃபீஸு, ஆனால் நாங்கள் ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு கிளம்பிட்டேன்ல. பெசனரை தாண்டி ஈஸியர் வரைக்கும் போயிட்டேன். ஈஸியர்லேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே மகாபலிபுரம் வரைக்கும் ரீச் ஆகிட்டேன். இன்னும் நான் வந்து அதை பற்றி பேசிட்டே இருக்கேன். மகாபலிபுரத்து ரீச் ஆகி நான் பாண்டிச்சேரி போயிட்டேன். உண்மையிலே ஸ்கூட்டி பெப்பில் நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டேன். நான் வந்து பேசிட்டே போகிறோம். ஸ்கூட்டி பெப் பாண்டிச்சேரி மிட்டில் நான் வந்து ஒரு மகாபலிபுரத்தில் பாண்டிச்சேரி போகிறதுல நான் டிசைட் பண்ண வேலையை விட்றோன்னு. அப்போ நான் வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன், ஐம் ஆன் லீவ் டுடே, சிக் லீவ் டுடே அனுப்பிச்சிட்டு நான் அப்படியே பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டேன். நான் என்னோட லைஃப்பில் இருக்கும்போது அவன் வேலையை அன்றைக்கி மண்டே அவனுக்கு இருக்கு. அவனை விட்டு என் கூட பாண்டிச்சேரி வரைக்கும் பைக்கில் வரான். ஓகே, அவன் கேட்கலாம்ல, டேய் எனக்கு வேலை இருக்குடா, என் வீட்டில் எதுவுமே எதுக்கு சொல்லணும்னா, ஒரு மாரல் சப்போர்ட் நமக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் நம்ம கூட இருக்கும் போது தட் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி ஒருத்தர் எல்லார் லைஃப்லையும் இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும். அது ஒரு பிரதராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி 100 விஷயம் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்படி ஒரு கூட நம்ம ஃப்ரெண்டோ நம்ம தம்பியோ நம்ம அண்ணனோ அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட எஃபர்ட் உள்ளே வந்து போடுறாங்க. அது ஃபினான்ஷியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனி ப்ராடக்ட் எதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் உட்காந்து கேட்டாலே போதும். அந்த மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாலே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் அதை பார்க்குறேன். சூப்பர் ப்ரோ. உங்கள் லைஃப்பில் ப்ரோ என் லைஃப்பில் நிறையா பேர் இருக்காங்க ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு சென்னை வந்தப்போ ஒரு டீம் நிறைய பேர் சப்போர்ட். அதில் நான் ஒருத்தர் 2 பேருலாம் பிரிச்சுலாம் சொல்ல முடியாது, இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸும் சரி பிரதரும் சரி. இப்போ நான் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னா என் தம்பி பார்த்துப்பான் வீட்டில், நான் பார்த்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி அவன் ஒன்று எடுத்து பண்ணுறான்னா நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி தான் ஜிம்லையுமே நான் ஜிம்மை விட்டு ஓகே இப்போ நான் படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன்னா ஜிம்மை பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6-7 பேர் நமக்கு ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க. 1-2-3 பேருக்கு அந்த அவங்களுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதனால விட்டு போவாங்க. நான் அதை ரொம்ப ரொம்ப நம்புவேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு ஏன்னா எல்லா டைமென்ஷன்லையுமே எனக்கு வேணும் ஆட்கள். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அமைஞ்சாங்க. வந்து இங்கே நான் சென்னை வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இன்னுமே ட்ரிச்சி ஃப்ரெண்ட்ஸையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். எப்போவுமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒருத்தவங்க, ஆனால் ஒரு சோல் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு எமோஷன்ஸ் வரப்போ நான் ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிப்பேன். அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப ஓகே, எதுவுமே எதிர்பார்க்காத, எதுவுமே நம்மளை பற்றி தெரியாத, ஸ்ட்ரகிள் தெரியாது. பட் ஆனால் இந்த ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அது வேற ஒரு ஜோனில் இருப்பாங்க. ஸோ ஒரு 3 to 4 ஜோனில் எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிரதர்ஹுட் வந்து கிரேசி. ஏன்னா உமனுக்கு தெரியுமான்னு தெரில சத்தியமாக. இந்த பிரதர்ஹுட்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டர்ஹுட்னு இருக்குன்னா நான் எங்கேயுமே ஜட்ஜ்மெண்ட்லாம் பேச மாட்டேன். கிட்ட கூட வர முடியாது பிரதர்ஹுட் கிட்ட கூட. பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிற எஃபர்ட் இருக்கு. இப்போ அவங்க நல்லா காது கொடுத்து கேட்பாங்க, சொல்லுடி என்ன ஆச்சு எல்லாம் பேசுவாங்க. ஒரு தேவைன்னா இறங்கி பசங்களை பார்த்து நிற்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. சரி என்னோட ஒய்ஃபே எல்லாம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, இல்லை அப்புறம் பேசுகிறேன் வச்சுருவாங்களே தவிர ஒரு பையனுக்காக இறங்கி ஒரு விஷயம் பண்ணுறான்ல, அந்த பிரதர்ஹுட் வந்து எதோடையுமே கிட்ட கூட வர முடியாது. அது வந்து உண்மை, ரொம்ப உண்மை. சொல்லுவீங்க இல்லை என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பணம் இருக்கே இல்லைன்றது செகண்டரி. பணம் இருந்தாலுமே நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு விஷயம் ஆகணும்னா வெறும் அந்த காசை வச்சு மட்டும் நம்ம ஒரு அவசரம்னா ஒருத்தர் ஓடி வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ அந்த மாரல் சப்போர்ட்டு, அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற டைமிங்கு, அதை வந்து என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் அதை மெயின்டைன் பண்ணணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது எதுக்காகவுமே வந்து அதை லூஸ் பண்ணக்கூடாது, யாருக்காகவுமே அதை லூஸ் பண்ணக்கூடாது. இப்போது உங்களோட யங்கர் செல்ஃப் கூட ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒன் திங் he will be proud of, one thing he will be disappointed, one thing he will be shocked அப்படின்னா என்ன? ரொம்ப சின்ன வயசு கோகுல் ஸ்ரீனிவாசன் ட்ரிச்சி ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு பார்த்தோன்னே நீ ஆடா இது அந்த மாதிரி தான் ப்ரோ. நம்ம இன்னைக்கு எனக்கே சின்ன வயசு எனக்கே அது ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல தூக்கி போட்டு வந்து ஒரு கலக்கிட்டு இருக்கோம்ல இப்போ. நானே அதை ரொம்ப ப்ரௌடா தான் இருக்கேன். ஷாக் அப்படின்னா அது அந்த மாதிரி எதுவும் இல்லை. விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருக்கேன்.
டிசப்பாயிண்டட்னா ரிலேஷன்ஷிப் டிசப்பாயிண்ட் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பிரியன் கண்டிப்பாக சின்ன வயசு பிரியந்தனுமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதனால் வந்து கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் அப்போ நினச்சேன். அதே இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். இட் வாஸ் நத்திங் ஷாக்கிங். ஐ நோ தட் ஐ வில் கம் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன். சூப்பர். நத்திங் டிசப்பாயிண்டிங். நத்திங் டிசப்பாயிண்டிங். எவ்ரிதிங் நான் அன்னைக்கு என்ன நினச்சனோ அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுதான். ஓகே கிருஷ்ணா. ப்ரௌடாக நினைக்கிறது என்னென்னா, ஃபேமிலியோட பேக்ரவுண்டு எல்லாமே அந்த ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அந்த சூழ்நிலையை உடச்சி இப்போ வேற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லவே இல்லையே. என்னங்க அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்? இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் நார்மல் மிடில் கிளாஸ் தான். 3 பசங்க, எல்லாருமே படிக்க வச்சார். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். பட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ நான் தான் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது வந்து நான் தான். பிகாஸ் இந்த மைண்ட் செட் வந்து எப்படின்னா, அந்த ஒரு சேஃப்டி கம்ஃபர்டபுள் மைண்ட் செட்டில் வேலைக்கு தான் போகணும், சம்பளம் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ்குள்ளே வந்தது நான் தான். ஸோ ப்ரௌடுன்னா அதை சொல்லலாம். டிசப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஓகே சூப்பர். இது வரைக்கும் நீங்கள் கேமராவில் சொல்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்லணுன்னா அது என்ன? என்னோட லைஃப்பில் நான் சக்ஸஸ் மட்டும் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. பிகாஸ் வி ஷோ ஒன்லி சக்ஸஸ் இன் சோஷியல் மீடியா. ஸோ சக்ஸஸை மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் பிரியந்தன் இப்படி இருக்கான், இவ்வளோ ஷோரூம்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னு தான் தெரியும். பட் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, நான் படிக்கும் போது நான் மூட்டை தூக்கியிருக்கேன். நான் மூட்டை தூக்கி நான் வந்து இது அந்த தாம்பூல பை சொல்லுவாங்க பார்த்தியா, இது வெட்டிங்லலாம் கொடுப்பாங்களே, அந்த தாம்பூல பை போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு தேங்காய், அந்த மாதிரி தாம்பூல பை போட்டு மூட்டை மூட்டையாக கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஸ்கூட்டரில் நானே போய் எல்லோரும் வீடு வீடாக போய் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். கியூரேட்டோட ப்ராடக்ட் ஆரம்பிச்சு டெலிவரி. இந்த மாதிரி பின்னால் இருந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இது வரைக்கும் ஏன் நம்மளோட சொல்லுனா, கஷ்டப்படாமல் யாராலையும் மேலே வர முடியாது. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அதனால் நான் மேலே வரணும்னு நினச்சது கிடையாது. கஷ்டப்பட்டால் தான் மேலே வர முடியும். மேலே வந்து யாரை வேணால் போய் கேட்டு பார்த்தா கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. தட்ஸ் அ ட்ரூத். நீ கஷ்டப்படாமல் மேலே வந்தால் சஸ்டெயின் ஆக முடியாது. அதனால் அதை பற்றி பேசி நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன். ஸோ அதுதான் நான் நினச்சி சொல்கிறேன். பக்கா. நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க, ஆனால் சொல்ல மாட்டீங்க. யோசனை எனக்கு வர மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, நம்ம பண்ணதுன்னா ஒன்றும் பண்ணல ப்ரோ. நிறையா பண்ணியிருக்கீங்க. வேலையை மட்டும்தான் பார்த்தேன், வேற எல்லாம் ஒன்றும்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்களே கற்பனை பண்ணிக்காது. ஒரு வில்லனாவே ட்ரீட் பண்ணாதீங்க. எங்க அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அம்மாவை பற்றி நான் எதுலையுமே பேசினேன். அவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதெல்லாம் இப்போதான் புரியுது. எல்லாம் சும்மா சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஹுட்டு, பார்ட்னர், கடைசியா எல்லாமே விட்டு அம்மா மட்டும்தான். அம்மாவால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுதான் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அதை பற்றி அவங்கள பற்றி தான் நான் எதுலையுமே பேசினது. இல்லை, அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் வந்து எல்லாருக்குமே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, லைஃபோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். அந்த டஃப்பை வந்து நம்ம இப்போ நான் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பான ஒரு லைஃப் ஸ்டைலு. அதை தாண்டி வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து லைஃப் நல்லா இருக்குது. அதை கஷ்டமாக பார்க்காம அதை ஏற்றுக்கிட்டோம். அதனால தான் இன்றைக்கி லைஃப் வந்து நல்லா இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோடய ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து ஆனுவல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பாவால் முடியாது. நான் அதுக்காக வந்து ஹவுஸ் கீப்பிங் ஜாப்லாம் போயிருக்கேன். அது எத்தனை தடவை போயிருக்கேன். அந்த 2 மாதம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். 2 மாதம் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, வருஷத்தோட ஃபீஸ் கட்டுவேன். ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும். அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வளரணும், நம்ம தான் கஷ்டப்படணும். அதை நான் கஷ்டப்பட்டேன் சும்மா சொல்லி காட்டி மற்றவங்களோட அனுதாபம்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த கஷ்டம் பட்டதுனால தான் நமக்கு எல்லாத்தையுமே வந்து நம்மளால வேல்யூ பண்ண முடியுது. அந்த ஒரு மணியோட வேல்யூ, ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஷூவாக இருக்கட்டும், ஈஸியாக நமக்கு கிடைச்சா தெரியாது. நானாக கஷ்டப்பட்டு ஒரு அடிடாஸ் ஷூ வாங்கினேன்னா அந்த ஷூவை வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேன்.
எனக்கு கேஷுவலாக ஒரு gift வருது அப்படின்னா ஒரு வேல்யூ எனக்கு தெரியாது. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றதுல எந்த கஷ்டப்பட்டதுனால தான் நம்மளால எல்லாம் வேல்யூ பண்ண முடியுது. சூப்பர், லவ்லி. ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே நம்ம வாக் த்ரூ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். த சைடு தட் வி ஹவ் நெவர் டிஸ்கஸ்டு அண்ட் ரிலேஷன்ஷிப் சைடு அண்ட் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளை பார்த்து எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க அண்ட் எப்படி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்ற எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சம் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் சம்திங். நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் நான் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல, ஐ எம் ஸ்டக் சம்வேர் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.